கடந்த வகுத்துல பார்த்தோம். அது அந்த தபம்ங்கிறது தபத்தை குறிக்காது, அதன் பயனாகிய ஞானத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த தபத்தை முற்றி பெற்று அந்த ஞானம் பெற்றவர்கள் அவங்கதான் காண முடியும். ஏன்னா அவன் நாதத்தை கடந்து நாதாந்தத்துல நிற்கிறான். அவன் தத்துவம் கடந்த அறிவு வெளியில நிற்கிறான். அப்படி நிற்கிறவனை நாம இந்த ஏகதேச பொருளை அறிகின்ற அந்த பாசஞானத்தோடு இருந்து கொண்டு பார்ப்பவருக்கு அவன் எட்டாதவன். ஆமா, அதைத்தான் நாம காலையில வகுப்புலையும் பார்த்தது. நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தனாய் நிக்கிறவன் அவன் தற்பரம். இதுக்கெல்லாம் கடந்து நிக்கிறவன். அதனால அந்த கண்கள் மூன்றுடையான் தாழ் சேர்தல் கடிது இனிது. தொன்மான் துழாய் மார்பானை மாலையானை தொழில் இனிதே. முந்துறப்பேணி முகநான்கு உடையானை சென்றமர்ந்து ஏத்தல் இனிது என்று அங்க சொல்லும். எனவே அந்த பெருமானை இந்த தபத்தை முற்றுபித்து ஞான பெற்றவர்கள் தான் பார்க்க முடியும். அதனால அந்த நாதனை, நாதாதீத நண்பனை, நடுவாய் நின்ற நீதனை கலந்து நிற்க என்று சொல்லுவார் தாயுமானவர். இறைவனை நண்பன் என்று அழைக்கின்ற முறை ஆன்மீக துறையில தொண்டு தொட்டு இருந்து வருகின்ற ஒன்று. அதனாலதான் நாம சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்படித்தான் வழிபட்டார். இறைவன் சன்னிதானத்திலே நின்று கொண்டு மனதிலே உள்ள அத்தனை எண்ணங்களையும் திறந்து பேச வேண்டும். நாதாந்த வெட்ட வெளியே ஞானானந்த மயிலாடும் இடம். பரம் சுரம் கடந்தது என கூறும் அமிர்த பிந்து உபனிஷத்து. எனவே அவசரமும் அவசுரமும் அற்ற இடம் அது நாதாந்தம். அருட்கடலின் ஆழம் அதை அன்பு கொண்டன்றி அளப்பதற்கு அரியது. கல்லாலும் அண்ணாலும் எழுப்பப்படாத எண்ணமெனும் எழிற்கோயிலிலே அந்த நாதாந்தம் அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்று ஐம்புலனும் அடக்கி ஞானம் புகழுடையோர்தம் புண்ணிய அந்த உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் பொய்யறிவை புறந்தள்ளி மெய்யறிவு விளங்கும் இடம்தான் அந்த நாதாந்தம் என்பது. சைவ ஆகமங்களின்படி நாதாந்தம் என்பது நாத தத்துவத்தின் முடிவான நிலை. அதாவது பொற்பிரபஞ்சத்துல முதல்ல தோற்ற முறையில வருவது. சொல்லுல பார்த்தீங்கன்னா அதுலயும் முதல்ல சத்தத்தின் எல்லை, அந்த எல்லையை கடந்தது சிவம் மற்றும் சக்தி ஒன்றிணைந்து அருட்பெரும் ஜோதியாக அங்க அருளுகின்ற பரநிலையாகும். இது சிவத்தோடு ஆன்மா அத்திவிதமாய் கூடி இருக்கிற நிலை. நாதம் என்பது ஒலி சக்தி, அந்தம் முடிவும். நாதாந்தம் அது அல்லது சப்த மந்திரங்களுக்கு அப்பாற்பட்ட மௌனமான சுத்த சிவநிலை. இது பிரபஞ்ச சிருஷ்டிக்கு காரணமான 36 தத்துவங்களை கடந்த சுத்தமாயைக்கும் மேலான நிலை, ஞான நிலை. ஆன்மா ஆணவ மலம் நீங்கி திருவருள் உணர்விலே நிலை பெற்று
தில்லை கூத்தனின் அந்த பரமானந்த தாண்டவத்தை தரிசிக்கும் நிலை, வேதங்களின் முடிவான வேதாந்தம் எப்படி பிரம்மத்தை உணர்த்துகிறதோ அதுபோல ஆகமங்களின் முடிவான நாதாந்தம் சிவத்தோடு ஆன்மா அத்துவிதமாவதை உணர்த்தும். பரம்பொருள் நாதாந்தத்திற்குள் சிவபெருமானை அறிவுக்குள் அறிவாய் எழுந்தருளியுள்ளார் என்று ஆகமங்கள் சொல்கின்றன. சுருக்கமாக நாதாந்தம் என்பது நாதத்தின் எல்லை முடிந்து சுத்த சிவத்தன்மையில் ஆன்மா பேரானந்தம் கொள்ளும் நிலை. சூக்குமவாக்காகிய நாதம் வேறு, அதற்கு இடமாய் நிற்கின்ற சுத்தமாயை பகுதி வேறு, அதை அதிர்த்திருக்கின்ற முதல்வன் வேறு. அங்கு சங்கற்ப மாத்தையாய் தொழில்படுத்தப்பட்ட ஞானா சக்தி வேறு. நாதாந்தம் என்பது சூக்கும வாக்கியாகிய நாதத்துக்கு அப்பாற்பட்ட நிலையை குறிப்பது. இது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படும் 6 அந்தங்களும் அது கடைசி நிலை. வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம், நாந்தாந்தம் என்பார்கள். அதனால இது அந்த நாதாந்தம் என்பது அப்படி அவ்வளவு உயர்ந்த இடம். அது சிவஞானத்துல லயித்திருக்கிற நிலை. நாதாந்த முதலிய 6 நிலைகளிலும் நின்று உயர்ந்தவர் பெறுகின்ற சிவ அனுபவத்தை 6 அந்த நிலைகளின் அனுபவ நிறைவே என்றும், அந்த அனுபவத்தின் கண் எல்லாவற்றுக்கும் அந்த எல்லாவற்றினும் அதுபதுவாய் நின்ற பொதுமை நீங்காது பொலிகின்ற ஞான செல்வமாதல் பற்றி அந்த பரமசிவத்தை அது அதுவாய் ஒளிர்கின்ற பொதுவுரு நிதியே என்று அழைக்கின்றார்கள். ஞானப்பேற்றிற்குரிய நிலைகளில் எல்லா நிலைகளும் பொது நிலையில் கூறாய் விளங்குகின்றன. அதனால இந்த நிலை இது எல்லாவற்றோ காட்டிலும் உயர்ந்த நிலை. என் உள்ளத்தில் குலவிய கழிப்பே என்றும் கூறுகின்றார். 6 அந்தங்களின் நிலைகளும் ஞானப்பேற்றிற்கு உரியனவாதலின் கூறு எந்த நிலைகளிலும் என கூறுகின்றார். நிலை வகை அனைத்தையும் பொதுநிலையின் கூறு எனக் கொண்டு அந்த நெறிக்கண் நின்று நிலவும் பேற்றினை பேரிந்த நெறி என காட்டி எந்தனையே என்று உரைக்கின்றார். நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் நடைபெறும் வளமையுடைய அந்த வளமை உடைமையை புலப்படுவதற்கு சாறு எந்த நாட்களும் விளங்கும் ஒரு வடல்வாய் என மொழிகின்றார். இதனால் அனுபவ நிறைவும் பொது ஒரு நிதியும் உள்ளத்தில் குலவிய கழிப்பும் ஒரு பெரும் பொருளுமாகிய நடராஜ பெருமான் சர்க்குரு முதல்வனாம் என சாற்றியவாராம். அதனால வேதாந்த ஞானம் விளங்க விதியிலோர் நாதாந்த போதம் நணுகிய பேருக்கு அது போதாந்த மாபரன் பார்ப்புகப்புக்கதால் நாதாந்த முக்தியும் சித்தியும் நன்னுமே என்பது திருமந்திரம். அதனால நாப முடிவான தத்துவங்களின் ஞானத்தை பெற்றவர்க்கே அது ஆன்ம போதத்தை கடந்த இறைவனை அடையும் நெறியாக அமைவது. ஆதலின் அதுவே அந்த வேதாந்த ஞானம். அதனால அந்த ஞானத்தை உணரும்
ஊழ் இல்லாமையால் இந்த பிரகிருதிகாரும் உள்ள தத்துவங்களையே உணர்வாருக்கு நாம முன்னால சொன்ன அந்த இறைவனை அடைகின்ற பரமுக்தியாதல், அதற்கு கீழாய் சுத்த தத்துவ புவனங்களை அடையும் பதமுக்தியாதல் கிடைக்குமோ என்றால் கிடைக்காது. அதனால இதெல்லாம் கடந்தவங்களுக்குத்தான் அது கிடைக்கும். அதனால இந்த முதலடியை 3ஆம் அடியின் பின்னால கூட்டி தொகுக்கப்பட்ட உரிமை விதியிலோருக்கு என விரித்து கொண்டு இதுக்கு பொருள் காணணும். அதனால கிடைக்க புக்கது கிடைக்கிற ஞானம் நன்னுமே என்பதிலே ஏகாரம் எதிர்மறை கண் வந்தது. இந்த பிரகிருதிக்கு மேல் உள்ள வித்யாதத்துவ சிவதத்துவங்களை உணர்தல் சிவ ஆகமங்களை உணர்ந்தாருக்கு அன்றி கூடாமையாம். சிவ ஆகமங்களை கொள்ளாது வேதத்தை மட்டுமே கொள்ளும் அந்தணர் அவர்கள் அந்தணத்தன்மை நிரம்ப பெற்றவர் ஆகார் என்றதற்கு இவ்வாறு கூறினார். இந்த வேதமும் சிவாகமும் முறையே நூலும் உரையும் போல நின்று பொருள்களை குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் உணர்த்தி நிற்கும். இதெல்லாம் நாம சித்தியார்ல வேத நூல் சைவ நூல் இரண்டே நூல்கள், வேறு உரைக்கும் நூல்களை பற்றி விரிந்த நூல்கள் என்று அங்க படிச்சிருக்கோம். இது உலகருக்கும் சத்தினிபாதருக்கும் உரிய. அதான் இங்க குறிப்பாகவும் வேதம் குறிப்பாகவும் ஆகமும் வெளிப்படையாகவும் உணர்த்தி நிற்கும் என்று சொல்றார். இந்த நூலில் தொக்கு நிற்கும் பொருள்களை வெறித்துரைக்கு உரையின்றி அந்த நூலினது பொருளை முற்ற உணர்தல் கூடாமை போல சிவாகமங்களின்றி வேதத்தின் பொருளை விளங்க உணர்தல் என்பது கூடாது. அதனால் சிவாகமங்களை இகழ்ந்து அந்த வேதத்தை மட்டுமே ஓதுவோர் வேதத்தின் பொருளை முற்ற உணர மாட்டாது. அவர்களெல்லாம் ஒருபுடையே உணர்வர். வேதத்தின் பொருளை முற்ற உணராத பொழுது அந்த வேத திருநெறியின் முடிந்த பயனை பெறுதல் இயலாது என்பது அது சொல்லவே வேண்டாம். எனவே வேதம் சிவாகமும் இரண்டையும் ஒப்ப உணரும் அந்தணர்களுள் வழிபாட்டு செயல்கள் பலவற்றையும் வேத மந்திரங்களால் செய்பவர்கள் அவர்கள் வைதீக அந்தணர் எனவும், ஆகம மந்திரங்களால செய்வோர் சைவ அந்தணர் எனவும் சொல்லப்படுவர். வைதிக அந்தணர் என்றாலும் மகா சைவர் என்றாலும் ஒண்ணுதான். சைவ அந்தணர் என்றாலும் ஆதி சைவர் என்றாலும் ஒண்ணுதான். எனவே சைவ அந்தணர் சிவவேதியர் சிவமறையோர் என்றார் போல சிறப்பித்து கூறியபடியே அந்தணர் முதலிய சொற்கள் அதை யாரை குறிக்கும்னா ஆதி சைவரை குறிக்கும். அப்படி செய்யாம வாளா கூறியபடி வெறுமன அந்தணர்னு சொன்னா அது வைதிக அந்தணரை மட்டும்தான் குறிக்கும். எனவே நாயனார் இங்கு கூறுபன எல்லாம் வைதிக அந்தணர்களை குறிப்பன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளவே இவர் சிவாகமங்களையும் இகழாது வேதத்தோடு ஒப்ப மேற்கொள்ளுதல் வேண்டும் என நாயனார் கூறுதலின் இந்த ஆகம வழி தீக்க பெற்று மகா செய்வராய் விளங்குகின்ற மறையோர்களே அந்தணர் எனப்படுவதற்கு உரியர் என்பது நாயனாரது திருவுள்ளம் ஆயிற்று. ஆகவே இந்த மகாசைவர் அல்லாத வைதிக பிராமணரை புரோகிதராகவும் பரிசார ஆகராகவும் கொள்ளுதல் சைவருக்கும் பரார்த்த பூஜை முதலியவற்றுக்கும் குற்றமாதல் என்பது விளங்கும். இதனால நாயனார் தமிழையும் வடமொழியும் ஒரு நிகரனாகவே கூறினமையும் வேத சிவாகமங்களோடு ஒத்து நிகழும் தமிழ் நூல்களையும் அந்தணராவார் இகழாது போற்றுதல் வேண்டும் என்பதும், இப்படி வேதம் சிவாகமம் திருநெறி தமிழ் நூல் என்பவற்றை
ஒப்ப ஓதி உணர்வோருள் வழிபாட்டு செயல்களை தமிழ் மந்திரத்தால் செய்பவர்கள் திரு அந்தணர் என்றும் திருவாசிரியர் என்றும் கொள்ளத்தகுவர் என்பது நாயனார் கருத்து. எனவே நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது தொல்காப்பை சொல்லுகின்ற கருத்து. தமிழ் மொழியில் மந்திரம் இருக்குதுங்கிறது தெற்றென புலப்படும். இத்தன்மையுடைய மகா செய்வருள் தில்லைவாழ் அந்தணர் தில்லை கூத்தப் பெருமானுக்கு தொண்டு உண்டு அவனை காலந்தோறும் தவறாது வழிபடுகின்ற நியமம் உடையராதல் பற்றி திருத்தொண்டரில் அவரே முதன்மை வாய்ந்தவர் என்றும் திருக்குறிப்பால் திருவாரூர் தியாகராஜ பெருமான் தம்மை அந்த திருத்தொண்டருக்கு அடியராக்கும் நாள் என்னாலோ என்று இறைஞ்சி நின்ற நம்பி ஆரூரருக்கு தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து திருத்தொண்ட தொகையிலே முதற்கண் தில்லைவாழ் அந்தணரை இடம்பெறச் செய்ய அருளினான் என்க. இந்த உண்மை திருத்தொண்ட தொகை தோன்றுவதற்கு முன்பே குறிப்பால் புலப்படுமாறு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தில்லைவாழ் அந்தணரை சிவாகம நெறியாகிய தீக்கை என்னும் சிறப்பு பெற்றமை பற்றி சிறப்பர் என்றும் இச்சிறப்பால் இவர் சிவோகம் பாவனையை தலைப்பட்டு சிவனுரு எய்தி நின்றமையை அவர் சொல்லுவார். அதாவது நீலத்தார் கரியம் இடற்றார் நல்ல நெற்றி மேலுற்ற கண்ணினார் பற்று சூலத்தார் சுடலைப்பொடி நீர் அணிவார் சடையார் என்று அவர் தம்முடைய 3ஆம் திருமுறையில அருளி செய்கிறார். இந்த சிறப்பு பற்றி இவர் தீக்கிதர் என பெயர் பெற்று நிற்றல் அறியற்பாற்று. இதனாலே தீக்கிதர் என்னும் பெயருடைய பிற அந்தணரும் மகா செய்வராதல் விளங்கும். தில்லைவாழ் அந்தணர்கள் சிவாகமங்களையும் வேதத்தோடு ஒப்ப மேற்கொண்டு ஒழுகுதலே சேக்கிழார் பெருமான் வருமுறை எரிமூன்று ஓம்பி என்றும் அருமறை நான்கினோடு ஆறங்கமும் பயின்று வல்லார் என்றும் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீங்கியுள்ளார் என்றும் ஞானமே முதலாக 4ம் நவையறத் தெரித்து மிக்கார் என்றும் விளக்கினார். இவர்கள் கூத்தப் பெருமானை வேத மந்திரங்களாலே வழிபடுவர் என்பதையும் அவர் மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து அங்கணர் கோயிலுள்ள அகம்படி தொண்டு செய்வார் என்று குறித்தருளினார். இந்த தில்லைவாழ் அந்தணரை சேர்க்கிறார் அகிலமெல்லாம் புகழ் திருமறையோர் என்று சிறப்பித்தார். அதனாலே அவரால் திருமறையோர் என்று குறிக்கப்பட்ட அப்பூதி அடிகள் முதலாயினோர் மகா செய்வராதல் அறியப்படும். ஞான சம்பந்த பெருமானது தந்தை வழி தாய் வழி இரண்டும் இந்த மரபை சேர்ந்தர என்பதை சேர்க்கிறார். மரபிரண்டும் சைவ நெறி வழிவந்த கேண்மையாய் அந்த கேண்மையராய் என்று சொல்லுவார். இதனாலே குங்கிலிய கலியர் முருகர் நாயனார் சண்டேசர் சோமாசி நாமையரார் நபிநந்தி அடிகள் நீலநக்கர் என்னும் நாயன்மார்களும் இவர்களெல்லாம் ஆதிசைவராதல் பெறப்படும். சேக்கிழார் தில்லைவாழ் அந்தணர் முதலியோரை குறித்தவாறே உமாவதி தேவரும் பெரிய புராணத்துள் போன்ற வைதீக அந்தணர் அனைவரையும் அந்த திருமறையோர் என குறிப்பிடுதலை நாம் அறிய வேண்டும். சண்டேச நாயனாரது பதியாகிய திருச்சேங்கனூரை சேக்கிழார் பெருமான் திருமறையோர் மூது என்றமையாளர் அதன்கள் வாழ்ந்த அந்தணரும் அந்த வைதிக சைவர் மிகா செய்வர் என்பது பெறப்படும். எச்சதத்தன் சிவ அபராதம் செய்து ஒருக்கப்பட்டோனாதல் பற்றி அவனது சைவச் சிறப்பையும் அவனோடு வாழ்ந்த பிற அந்தணர் சைவச் சிறப்பும் சேவைகளால் விரித்திலர் என்றாலும் வேத பயனாம் சைவமும் போல மண்ணின் மத பயனாம் அப்பதி என்பதனால
அங்கு திகழ்ந்த சைவச் சிறப்பை குறித்தருளினார். இத்தகு சைவச் சிறப்பு அங்கு இல்லையல் அவர் கூறியவாறு அவ்வூர் தில்லைவாழ் அந்தணர்கள் சோழ மன்னர் அடுக்க முடிசூட்டுகின்ற தலங்கள் 5 ஒன்றாயிருத்தல் என்பது சாலாது. சைவ அந்தணருக்கு நூல் சிகை என்பதோடு காதிலை சுந்தர வேடம் சிறப்புடைய அடையாளமாகும். சிவ ஆகமத்தை இகழ்ந்து ஒதுக்குமாற்றால் அந்தணருள் சிலர் வேதத்தின் பொருளை முன்னோடு பின் முரணாதவாறு ஒருபடித்தாக உணரமாட்டாது அவர்களெல்லாம் பூர்வ பாகமாகிய கண்மபாண்டமே வலியுடைத்து என அதனையே சிறப்பாக மேற்கொண்டு ஞானகாண்டம் புனைந்துரை என்று பொதுவகையால் தழுவி தெய்வம் இல்லை என கூறிய நாத்திகராய் ஒளிவாரும். இவர்களெல்லாம் மீமாசகர். உத்தரபாகமாகிய ஞானகாண்டமே வலியுடைத்து என அதனே சிறப்பாக மேற்கொண்டு கண்மபாண்டம் மந்த பரிபாகம் உடையவருக்கு உரியது, அதனால் அதனுள் வலியது இந்த பகுதி, மெலியது இப்பகுதி என்ற ஆராய்தல் பயனில் விளப்பம் என்று பொதுவகையால் தழுவி கிரியா மார்க்கத்தில் அநேக ஈஸ்வரவாதிகளாகவும் ஞான மார்க்கத்தில் சீவான்மாவே பரமான்மா என்னும் அகம்பிரமக்காரராயும் நிற்பாரும். கண்மகாண்டம் ஞானகாண்டம் என்ற இரண்டையும் ஒப்புக்கொள்ளினும் உலகத்தின் தோற்றம் நிலை என்னும் முத்தொழிலை செய்பவனே முதல்வன் என உணரமாட்டாது அவற்றுள் நிலையாகிய அந்த சாத்விக தொழிலை செய்பவனே முதல்வன் என ராசத தொழிலாகிய தோற்றத்தை செய்பவனும் தாமத தொழிலாகிய இறுதியை செய்பவனும் முதன்மனாகார் என்று இகழ்ந்து அவருள்ளும் தாமத தொழிலை செய்பவன் தோற்றத்தை செய்பவனை காட்டிலும் கீழ்ப்பட்டவன் என்று கூறி சிவன் இந்த ஆவாரும் இந்த பாஞ்சராத்திரிகள் ஆவார். இவரையெல்லாம் சைவ ஆகமங்கள் புறச்சமைகள் என்றே ஒதுக்கும். இவருள் சிவனிந்தை செய்து ஒழுகுவாரே அகத்தியர் கௌதமர் முதலிய முனிவர்களது சாப பயப்பட்ட துர்பிராமணர்கள் என்று ஸ்காந்தம் கூர்மம் முதலிய உயரிய புராணங்கள் இகழ்ந்து ஒதுக்குதலை அறிந்து கொள்ள வேண்டும். என்னோரன்ன குளறுபடிகள் பலவும் சிவ ஆகமங்களை பொருட்படுத்தி உணராமையான் உளவாவன என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதனாலே வேத சிவாகம ஞானமும் வைதிக சைவ ஒழுக்கமும் உடைய அந்தணரே அந்தனத்தன்மை நிரம்பியவர் என்பது வலியுறுத்தப்பட்டது. அதனால வேதங்கள் சிவன் ஒருவனையே பிராமணன் என்று முழங்கும். அத்தகைய அந்தணனாம் பெருமான் நாயனாரது விளக்கத்தை ஞானத்தார் விரும்பி உய்யும் அந்நெறிகாட்டும் பொருட்டு வந்தவராதலின் அழகிய தன்மையை எவ்வுயிர்க்கும் செய்பவனாகிய வந்த பிரான் என்றதுமா. இவர் தம்மோடு ஒத்தே தன்மையராய் நான்மறையின் துறை போனவர்களாம் மறையோருடமே முறை சொன்னாராயின் அறிவுக்கும் மாயைக்கும் அதிபதியாகி இவர் முன்னால இதன் உண்மை அறிய மாட்டாது அவர்களும் மயங்கி மருவிய மனைவியோடு மூழ்குதல் வழக்கே என திருக்கப் போகின்றார்கள். பதிஞானத்தின் முன்னர் பாசஞானம் வழியிழந்து நிற்கும் என்றபடி அந்தணர்னா அந்தம் அணவு அர் என்று அப்படி பிரிப்பாங்க. அந்தத்தை அணவு அர் என்பது பலர்பால் விகுதி. அறம் என்று முன்னோர்களால் வகுக்கப்பட்ட நீதிகளை முறைப்படி பின்பற்றுகிறவர்கள் அந்தணர் என்று அழைக்கப்படுவார்கள். எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகும் சான்றோர்களை குறிக்கும். இது பெரும்பாலும் அறவோர் பார்க்கவர் வேதியர் என்ற பொருளிலே வரும். அந்தணர் என்பது அந்த பலர்பால் வினைமுற்று பெயர். அருங்கிறது பலர்பால் விகுதி.
நல்ல பண்புகளை உடையவர், அறம் செய்பவர், அறநூல்களை ஓதுபவர். திருக்குறள் அந்தணர் என்போர் அறவோர் என்று கூறும். அறவோர் என்றால் பொறாமை, பேராசை, கோபம், என்னாச்சொல் ஆகிய நான்கும் நீங்கியவர். அராளி அந்தணன் என்று அது கடவுள் வாழ்த்தல் சொல். அறக்கடலாக விளங்குகின்ற சான்றோன். இந்த நல்லொழுக்கம், அந்த நல்லொழுக்கமும் அறமும் கொண்டவர்களை குறிக்கின்ற ஒரு சிறப்பு பெயர் அந்தணர் என்பது. அறநெறி வலுவாதவர், தூயவர் அல்லது எவ்வுயிருக்கும் அருள் நலம் செறிந்த தன்னழியை வழங்கி ஒழுகுபவர் என்று பொருள்படும். இந்த வார்த்தை அத்தம், அத்தம்ங்கிறது அறம், வேதாந்தம். அத்தம் அனபு, அனபுதல், பற்றுதல், சேர்தல், அர் என்பவர் என பிரித்து அறத்தை முறைப்படி பின்பற்றுபவர் மற்றும் வேதங்களின் வழிகாட்டுதலை கொண்டு வாழ்பவர் என்று அந்த சொல்லுக்கு விளக்கம் அமைகிறது. அதனால இங்க தீயவற்றை விடுத்து நல்லனவற்றை செய்தல், தூய வாழ்க்கை வாழுதல், வேதங்களை ஓதுதல் மற்றும் ஞானத்தோடு அருளை பின்பற்றுதல். எனவே இந்த சுருக்கமா பார்த்தோன்னா அந்த அந்தணர் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தை விட தூய அறநெறி வாழ்க்கையை வாழ்பவர் என்பதையே குறிக்கிறது. எனவே அந்தணரையும் பார்ப்பாரையும் இன்றைய பொதுமக்கள் ஒரே இனத்தவர் என்று கொள்கின்றனர். பண்டைய இலக்கியங்கள் இவைகளை வேறுபடுத்தி காட்டுகின்றன. எனவே அந்தணர், அந்தநாடர், மறைகாப்பாளர் என்ற சொற்கள் ஒருசார் மக்களை குறிப்பன. அந்தணர் அசை போடுபவர், தலைவனுடன் செல்லும் தலைவி தான் செல்வதை தன் தாய்க்கு சொல்லுமாறு அந்தணரை வேண்டுகிறாள் என்றும், அந்தணர் அறம் செய்ய சொல்லும் வேதம் ஓதுபவர், பிறருக்கு நன்மை செய்பவர் என்றும், அந்தணர் வெயிலுக்கு கொடைபிடித்துக் கொண்டு செல்பவர், ஒரு கையில் தொங்கும் சொம்பாகிய கரகம் எடுத்துக்கொண்டு செல்வர், மற்றொரு கையில் முக்கோல் வைத்திருப்பார், தோளை அசைத்துக் கொண்டு அது கொலை நடை, குந்து நடை போட்டுக்கொண்டு செல்வர், குறிப்பறிந்து உதவுபவர் என்றும், மறைகாப்பாளர் என்றும், அந்தணர் எரி தீயை வலம் வருவான் என்றும், முருகன் அந்தணன் வெறுக்கை என போற்றப்படுகிறான். மதுரையிலே இருந்த அந்தணர் தெருவிலே மலையை குடந்தது போன்ற மாடி வீடுகளில் அந்தணர் வாழ்ந்தனர். அவர் வேதத்தை விளங்கும்படி பாடுவர், விழுமிய ஒழுக்கம் உடையவர், இந்த உலகத்திலேயே உயர்நிலை ஒழுக்கம் எய்தியவர், அறநெறி பெறலாதவர், அன்பு நெஞ்சம் கொண்டவர் என்றெல்லாம் சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுகிறது. எனவே இந்த அறவழியில் வாழ்வோர் அனைவரும் அந்தணர். செந்தன்மை என்பது செவ்விய ஈரம், புஞ்சை விளவுக்கு ஏற்ற நிலத்து ஈரம், அந்தணர் மற்றவர்களுக்கு உதவும் வகையில பூண்டொழுகும் ஈரம், ஈர நெஞ்சினர் யாதும் குறைவிலர் என்பார். இந்த செந்தன்மைதான் அந்தன்மை. இப்படிப்பட்ட செந்தன்மை பூண்டு வாழ்பவர் அந்தணர். பார்ப்பனர் என்பது பிறப்பால் வரும் பயன், அந்தணர் என்பது நடத்தையால் வரும் பயன். அந்தணரை திருக்குறள் நீத்தார் என்று குறிப்பிடுகிறது. அதனால இந்த ஐங்கூறு நில அசை நடை அந்தணர் என்றும், அறம்புரி அறவோரின் அவின்ற நாவின் திறம்புரி கொள்கை அந்தணர் என்று ஐங்குறு 387 சொல்கிறது. எரித்தரு கதிர் தாங்கி ஏந்திய குடநீழல், உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும், செறிப்படச் சுவல் அசை வேறு ஒரா நெஞ்சத்து குறிப்பு ஏவல் செயல் மாலை கொலைநடை அந்த நீர் என்று கலித்தொகை 9 சொல்கிறது. இப்படி
சிறந்த வேதம் விளங்கப்பாடி விழிச்சீர் எதிய ஒழுக்கமோடு புணர்ந்து நுலம் அமர் வையத்து ஒரு தாரமாகி உயர்நிலை உலகம் இவனின்றி எய்தும் அறநறி பிழையா அன்புடை நெஞ்சின் பெரியோர் மேயை இனிதின் உரையும் குன்று குயின்றன்ன அந்தணர் பள்ளி என்றும் மரப்பின் ஒத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும் என்று திருக்குறளும் அந்தணர் என்போர் அரபர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று வள்ளுவரும் இந்த நான்கில கற்பதானம், பும்சபனம், சீமந்தம், சாதகர்மம், நாமகர்மம், அன்னப்பிரசானம், சவுனம், உபநயனம், உபாகர்மம், உஜ்ஜர்ஜனம், வேத விரதம், கௌதானிகம், ஸ்தானானிகம், விவாகம், ஸ்மார்த்தனி கோத்திரம், அக்னி கோத்திரம், இந்த சோடச சம்சாரங்களை யஜனம், யஜனம்ங்கிறது வேட்டல், யாஜனம் என்பது வேட்பித்தல், அத்தியனம் என்பது ஓதல், அத்தியாபனம் என்பது ஓதிவித்தல், தானம் என்பது இடுதல், பிரதிக்கிரகம் என்பது ஏற்றல் என்னும் இந்த 6 சட்கர்மாக்களை சிவபக்தியாதி சகல சற்குணங்கள் உடையவன் பிராமணன் என்று வேதம் சொல்கிறது. வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டு தன் வேட்கை ஒழிந்தனர். வேதாந்தமாவது வேட்கை ஒழித்து இடம், வேட்கை ஒழித்த இடம். வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே என்று திருமூலர் சொல்கிறார். எனவே வேதத்தின் முடிந்த பொருள் ஆசை அற்ற நிலையே. அதனால் அந்த பொருளை உணர்ந்தவர் ஆசையற்று நின்றார்கள். ஆயினும் சிலர் அப்பொருளை உணர விரும்பி உணர்த்துவாரை அடைந்து அவர்கள் உணர்ந்தும் தம் ஆசையை விட்டார்கள் இல்லை. அங்கனம் ஆசையறாது நின்று ஓதல் முதலிய அறுதொல்களை பொருளாசை முதலியவற்றால் செய்வோர் அவர்கள் அந்தணராகார் என்பது பின்னிரண்டு அடிகளை முதலிலே வைத்து உரைக்க வேண்டும். ஒளிந்த என்பதன் இறுதி நிலை தொகுத்தலாயிற்று. எனவே இந்த வேதாந்தம் கேட்டவர் அவர்தான் வேதியர், அந்தணர். வேதாந்தம் என்பது வேதத்தின் அந்தமாகிய உபனிஷத்து ஞானபாதத்தை கேட்டவர். ஞானபாதத்தை கேட்டவர் யாருன்னா கேட்டவரெல்லாம் கேட்டவர்கள். யாரு அந்த சிவத்தை தவிர மற்ற பொருள் மேல பற்று விட்டவரே. அதான் நாம தபம்னாலும் அதுதான் சொல்றோம். அதை விட்டவர் தான் வேதாந்தம் கேட்டவர் என்று, வேட்கை விட்டவரே வேதாந்தி என்று சொல்கிறது. அதனால வேதாந்தம் சித்தாந்தம் வேறிலாம் முத்திரை, போதாந்தம் ஞானம் யோகாந்தம் பொது நேயம், நாதாந்தம் ஆனந்தம் சீருதை அம்மாகும், மூதாந்த முத்திரை மோனத்து மூழ்கலே என்று இத திருமூலர் சொல்கிறார். எனவே இங்க வேதத்தின் அந்தமும் மிக்க சித்தாந்தமும் நாதத்தின் அந்தமும் நற்போத அந்தமும் ஓதத்தகும் 8 யோகத்தின் அந்தமும் அது யோகாந்தம் ஆதி கலாந்தமும் என்று இந்த ஆரந்தம் ஆமி என்று இந்த அந்தங்கள் என்பது சமய நூல்கள் முடிவுகள் 6. அவை வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், யோகாந்தம், கலாந்தம் என்பன. இவை என்ன என்பதனை நாதனார் அவர் பின்னால சொல்றாரு. அதாவது அந்தம் ஓர் 6 அறிவார். இந்த 6 அந்தங்களையும் அறிந்தவர்கள் அதிசுத்தர், அவர் நிர்மலர் என்பவர். அந்தம் ஓர் 6 அறிவார் அமலத்தர், அதுவும் அதேதான், சுத்தர்னாலும் மலம் இல்லாதவர்னாலும் சொல்லலாம்.
அந்தம் ஓர் ஆறும் அறியாதவர் தமக்கு அந்தமோடு ஆதி அறிய ஒண்ணாதே. எனவே அந்த ஞானத்தின் முடிவும் முதலும் அறிய ஒண்ணாது. ஒரு பொருளை உடன்பாட்டிலும் எதிர்மறையிலும் ஆய்ந்து உணர்பவரே உண்மை உணர்பவர். ஆதலால் இங்க சொல்லப்பட்ட 6 அந்தங்களையும் யார் அறிந்தவரோ அவரே அறிவுடையவராவர். அவற்றை அறியாதவர் அவர் அறிவு விளங்கியவராக மாட்டார். அதனால அவர்கள் அறிவு விளங்கியவரை அதிசுத்தர், மிக தூயர், மலம் முழுவதும் நீங்க பெற்றவர், அந்த மாதிகள் ஞானத்தின் முடிவும் முதலும் உணர்ந்தவர் என்று சொல்கிறது. எனவே இதைத்தான் பந்தமானவை அறுத்து பௌதீகம் விழலும் எல்லை சந்தியாது ஒழியாது இங்கு தன்மை போல் வினையும் சாரும் அந்த மாதிகள் இல்லாத ஐந்தெழுத்து அருளினாலே வந்தவாறு உரை செய்வாரே வாதியா பேதியாவே என்று இந்த சிவப்பிரகாசம் 90 அந்த அஞ்செழுத்தை சொல்லும் போது அந்த மாதிகளில்லாத அஞ்செழுத்து என்று சொல்லுவார். அதான் அங்கு அந்த மாதிகள் ஞானத்தின் முடிவும் என்பது. எந்தைதாய் எம்பிரான் மற்ற யாவருக்கும் தந்தைதாய் தம்பிரான் தனக்கு அத்து இல்லான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே என்பார். எனவே அவன் தோற்றமீறு அற்றவனாகிய ஆதி அந்தமில்லாதவன் பெருமான். ஏனையோர் யாவரும் சிந்தையாலும் நினைப்பதற்கு அரிய பெருமான். அதனால அவனை நம்ம அறிவு கொண்டு அறிய முடியாது. தானே வந்து தம்முடைய உள்ளம் புகுந்து அருள் செய்தான் என்கிறார். பின்னரும் நானேயோ தமம் செய்தேன் என்று திருவாசகத்தில் மணிவாசகரும் அந்த பாடல்ல தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் என்று கூறுகிறார். எனவே அந்த அறிய என்ற அந்த சேவன எச்சம் அறிதலை செய்ய எனும் எச்சம் அறிதல் என்னும் தொழிற்பெயர் பொருட்டாய் நின்றது. இதனால் 6 அந்தங்களை உணர்தலின் இன்றியமையாமை இங்கே கூறப்பட்டது. அவர்தான் இறைவனை அறிய முடியும். அவனை அறிந்தவர்தான் முக்தி அடைய முடியும். தானான வேதாந்தம் தான் எனும் சித்தாந்தம் ஆனா துரியத்து அணுவன் தனை கண்டு தேனார் பராபரம் சேர சிவகமாய் ஆனாம் அறமற்ற அற்றரும் சித்தி ஆறுதலை என்பார். எனவே இங்க தானான வேதாந்தம் பிரிதொரு நூலால் அன்றி தன்னாலே தான் பிரமாணமாகின்ற வேதத்தின் முடிவுதான் எந்த காலத்திலும் சிவ ஆகமங்களின் முடிவு. அப்போ ஆகமங்களின் முடிவு என்பது அது சரிய கிரிய யோகனம் ஞானம் உபனிஷத்து 2 ஒண்ணுதான், ஒன்றுக்கொன்று மறுதலை அல்ல. அந்த 2லும் கூறப்படுவது நின்மல அபத்தை நிகழும் சாக்கர முதலிய 5 அபத்தைகளுள் சிவனின் நீங்கி நில்லாத அந்த துரியாபத்தையில் ஆன்மா தன்னை முதற்கண் உள்ளவாறு உணர்ந்து தேன் போல இணைக்கின்ற பரம்பொருளை அடைப்பதற்கு வழியாக சிவகம் பாவனையிலே நின்று அதனாலே அனாதி தொற்று நீங்காது பற்றி வருகின்ற மலம் முற்றும் நீங்க பெற்று பெறுதற்கரிய பேற்றை பெறுதலேயாம் என்பதை இங்க சொல்கிறார். எனவே இங்க தான் 2ல் முதற்கண்ணதில் தானே என்று ஏகாரம் தொகுக்கப்பட்டது. ஒடு என்பது எண்ணிடை சொல், பின்னது தேற்ற பொருளில வந்த இடைச்சொல். முடிந்த முடிவு என பொருள் தருவதாகிய அந்த சித்தாந்தம் அதற்கு மேல ஒரு முடிவு கிடையாது என்பது சிறப்பு பற்றி அது அந்த சித்தாந்தம் என்பது சிவ ஆகமந்தத்திற்கே காரண இடுகுறியாய் பெயராய் வழங்கப்படுகிறது. எனவே இந்த அதிகார தொடக்கத்துல கூறிய சித்தாந்தம் என்பதும் இங்க சொல்றதும் அதுதான். வேதாந்தம் என்பதும் காரணப்பெரியார் உபனிஷத்துக்களையும்
காரண இடுகுறியாய் பெயராய் அது பிரம்மசூத்திரத்தையும் குறிக்கும் என்றாலும் சித்தாந்த சைவத்தின் எங்கும் வேதாந்தம் என்பது உபநிடதங்களை அன்றி பிரம்மசூத்திரத்தை குறிப்பதல்ல. பிரம்மசூத்திரம் என்பது ஏகான்ம வாத நூல் ஆனமையால் இங்க சொல்றதெல்லாம் அந்த வேதாந்தம்ங்கிறதெல்லாம் உபனிஷத்தை தான் குறிமே தவிர பிரம்மசூத்திரத்தை குறிப்பது அல்ல என்பதை, சித்தாந்த சைவத்தினுடைய முடிவு என்பதை இத சர்வான்ம சம்பு சிவாச்சாரியார் செய்த சித்தாந்த பிரகாசிகையாலும் சிவஞான மாபாடிய சிறப்பு பாயிரத்தை சைவ ஆகம பிரமாணியம் கூறும் பகுதியாலும் அவையடக்கத்துல ஏகான்மவாதம் கூறும் பகுதியாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதாந்தமே சித்தாந்தம் என்பதை பின்னரும் நாயனார் விளக்குதல் காண்க. அந்த சிவோகமம் என்ற அச்சிவோகம் என்ற அகரச் சுட்டு வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டதலை சுட்டிற்று. இறுதியில் இவற்றின் முடிவு என்பது இதயச்சமாய் எஞ்சி நின்றது. இதனால் வேதாந்தமும் சித்தாந்தமும் முடிவால் வேறல்ல என்பது கூறப்பட்டது. அங்கனமாயின் இரண்டாக கூறுவானேன் என்ற அந்த வினாவுக்கு விடை பின்வரும் பாட்டால வேதமோடு ஆகமம் என்னும் மந்திரத்தால் 6 அந்தங்களுள் இங்கு சித்தாந்தம் பத்தி சொல்றாரு. வேதாந்தம் என்பது அந்த சித்தாந்தத்துக்குள்ள அடங்குகிறது. எனவே அந்த நித்தம் பரனோடு உயிர் உற்று நீழ்மனம் சத்தம் முதல் 5 தத்துவம் தான் நீங்கி சுத்தம் அசுத்தம் தொடரா வகை, சுத்தம் அசுத்தம் தொடரா வகைனா பிறவி தொடரா வகை நினைந்து அத்தன் பரன்பால் அடைதல் சித்தாந்தம். அதுதான். எனவே பரணையன்றி சீவனும் அவன் போலவே என்றும் உள்ள அனாதி நித்தப் பொருள் என்றினே அன்று நான், ஆனாலும் உன் அடிமை அனாதி அடிமை என்றும் கொள்கையை முதலிலே கொண்டு சீவன் அனாதியே பந்தப்பட்டு நிற்றலாம். அது சுத்தமாய அசுத்தமாய என்று 2 பின்னர் வந்து பற்றாதவாறு விலகுதற்குரிய வழியை அறிந்து அந்த வழியால் பந்தத்தில் நின்று நீங்கி தந்தையாகிய சிவனை அடைதலே சித்தாந்தம் என்ற தத்துவம். வேதாந்தம் என்னும் தத்துவமும் அதுதான் என்பது அது முன்னால சொன்ன மந்திரத்தால கூறியபடி பரனோடு உயிர் நித்தமாதலை உற்று என்க. சத்தம் முதல் 5 என்பது ஆகுபெயராய் அவற்றை அறிகின்ற செவி முதலிய 5 பொருள்களை குறித்தது. இதனாலே உபலக்கணத்தால் அனைத்து கருவிகளும் சொல்லப்படும். அது அந்த 8ஆம் நூற்பாவில் சொன்ன போலதான். இந்த தத்துவம் என்றது கருவி என்றவாறு. அதனால ஐம்புல வேடர்னு சொன்னோம். அதைத்தான் மாயை தொடராவகை என்றது பிறவி தொடராவகை என்பது. அப்போ இந்த மாயையை பற்றி இருக்கிற வரைக்கும் பிறவி தொடரும். அதான் விடிவாம் அளவு விளக்குனார். இதனால் சகஜீவ பரங்களில் முதல் 2ம் நித்தப் பொருள்களே என்பதை அந்த சித்தாந்தம் என கூறி இந்த கொள்கையே வேதாந்தம் என்றமையா பரம் ஒன்றே நித்தம் என்பது வேதாந்தமாகாமை சொல்லப்பட்டது. எனவே இந்த 6 அந்தங்கள்ல இங்கு சித்தாந்தம் என்பது இது என்பது வலியுறுத்தி சொல்லப்பட்டது. அப்போ ஆன்மா சிவத்தை அடைவது, பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடைவதை பற்றி சொல்வது இங்க சித்தாந்தம். வேதாந்தமும் இதற்குள்ள அடங்கியிருக்கு. எனவே இந்த சகம் என்பது இந்த பிரபஞ்சம், இது காரிய பிரபஞ்சம் அனித்த மாதலின் முதல் 2 மட்டுமே இங்க நித்தம் என்று கூறப்பட்டன. எனவே இந்த வேதாந்தம் சித்தாந்தம் இந்த 2ம் அந்த வேதாந்தம் என்பது அந்த சித்தாந்தத்துக்குள்ள அடங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. எனவே இந்த ஆரண மார்க்கமதாக
வாசி அற்புதமாய் நடந்தருளும் காரணம் உணர்த்தும் கையும் நின் மையும் கண்கள் மூன்றுடைய எனக் கண்ணே பூரண அறிவில் கண்டிலம் அதனால் போற்றி இப்புந்தியோடு இருந்து தாரணியுள மட்டுமே வணங்க தமியனின் வேண்டத் தகுமே என்பார். அதாவது இந்த அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றும் ஒன்றினை காணாவே என்று 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லும். இத மணிவாசகர் கனவையும் தேவர்கள் காண்பறிய கனைகளோன் நனவே எனைப்பிடித்து ஆட்கொண்ட என்று சொல்லுவார். இந்த சீவான்மாக்கள் உய்யும் பொருட்டு தனு கரண புவன போகங்களை படைத்து கொடுத்து அருளிய சிவபெருமான் அவருடைய அறிவை இனிது விளங்கச் செய்யும் பொருட்டு ரிஷி புங்கவரையும் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரையும் அதிட்டித்து நின்று வெளியிட்டு அருளிய பிரமாண நூல்கள் வேதமும் சிவ ஆகமும்மா. ஆமா, ரிஷிபுங்கவரை அதிட்டித்து நின்று சொன்னது வேதம், ஸ்ரீகண்ட பரமேஸ்வர அதிட்டித்து என்று சொன்னது சிவ ஆகமம். பரிபக்குவம் உடையாருக்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற முடிபொருளை உணர்த்தும் வேதத்தின் ஞானகாண்ட பகுதியே வேதாந்தம் என்றும், அதிதீவிர பக்குவம் உடையாருக்கு அஞ்சனமே முதன்மையாக பெற கிடந்த சிவப்பேற்றை உணர்த்தும் சிவ ஆகம பகுதியே சித்தாந்தம் எனவும் அறிவுடையோரால் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இங்க அந்த வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்னங்கிறத முதல்ல சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சுக்கணும். ஆமா, அப்போ அந்த அதிபக்குவமுடையாருக்கு இன்றியமையாது வேண்டப்படுகின்ற முடிபொருளை உணர்த்துவது அந்த வேதத்தின் ஞானகாண்டம், அது கடைசி. ஆமா, மந்திரம், பிராமணம், ஆரணியகம், உபனிஷத்துன்னு அந்த 4 கடைசியில் இருக்கிறது தான் இறைவனை அடையிறத சொல்றது. அத வேதாந்தம். அதிதீவிர பக்குவம் உடையாருக்கு அங்கன அது போலவே முதன்மையாய் பெற கடந்த சிவப்பேர் உணர்த்துகின்றது அது சிவாகம பகுதிக்கு சித்தாந்தம்னு பேரு. ஏனே இந்த வேதாந்த சித்தாந்தம் இரண்டும் சுத்த அனுபவ சாஸ்திரங்களாகும். அனுபவமா உணர வேண்டியது, படிச்சு தெரியறது அல்ல. அதனால இங்க இத அனுபவமாய் பெற்றவர் தான் இதை அறிந்தவர் ஆவார் என்பது வெறும் வாசா கைங்கரியமாக விவரிக்கப்படுகின்ற தர்க்கம், மீமாம்சம் முதலிய சாத்திரங்களைப் போல் அல்லாது சுத்த ஞானமயமாய், சுத்த ஆனந்தமயமாய், சுத்த அருள்மயமாய் அருவாய் விளங்குகின்ற பரப்பிரமமான சிவத்தை வாக்கு மனம் கடந்து நின்று அனுபவிக்கின்ற முடிந்த நிலையை அறிவிக்கும் ஞான சாத்திரங்களான இவை விசேஷ அறிவோடு இருந்து விசாரிக்க பாலதான் இந்த மெய் அனுபவ உண்மை. எனவே இத அந்த சிவஞானத்தை பெற்று அவர்களால் அனுபவிக்கப்படுவது அந்த அத்துவித வத்துவை, அது அத்துவ வஸ்து சொற்பிரகாசத்தை தனியை அருமறை அருமறைகள் முரசை அறிவினுக்கு அறிவாகிய ஆனந்தமயமான ஆதியை அனாதி ஏக தத்துவ சொரூபத்தை மத சம்பந்தம் பெற சாலம் பகிரதமான
சாசுபத புட்கல நிராலம்பவாரம் சாந்த பதவியோம நிலையை நித்த நிர்மல சகிதராய் பிரபஞ்ச பொருளை நிர்விசேஷ சுத்தமான நிர்விகாரத்தை தடத்தமாய் ஒளிர்கின்ற நிரஞ்சன நிராமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்து நுண் நின்று இலகுகின்ற திவ்ய தேசோமயத்தை சித்தர வெளிக்குள் வளர் தற்பரமதான பரதேவதை அஞ்சலி செய்குவாம் என்று தாயுமானவர் சொல்லுவார். இந்த மாய நட்டோரையும் மாயா மலமெனும் மாதரையும் வீயவிட்டோட்டி வெளியே பெறப்பட்டு மையருளாம் தாயுடன் சென்று பின் தாதையை கூடி பின் தாயை மறந்து ஏயுமதே நெட்டையன்பான் எழிற்கட்சி ஏகம்பனை என்று பட்டினத்து பிள்ளையார் திரு ஏகம்ப மாலையில சொல்லுவார். அதுதான் அந்த அத்துவித வச்சுபை சொப்பிரகாசத்து அழி என்பார். அருமரங்கள் முரசறையவே அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதி அனாதி ஏக தத்துவ சுரூபத்தை மத சம்பந்தம் பெறா சாலம்பகிருதமான சாசுபத புட்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை சித்த நிர்மல சகித நிற்பிரபஞ்ச பொருளை நிர்விசேஷ சுத்தமான நிர்விகாரத்தை தடத்தமாய் நின்றொழு நிரஞ்சன நிராமயத்தை சித்தம் அறியாதபடி சித்தத்து நின்றுலங்கு திவ்யது தேசோமயத்தை சிற்பர வெளிக்குள் வளர்கின்ற தற்பர பரமமான பரதேவதை அஞ்சலி செய்வான் என்று என்ன அருமையான இதை சொல்றார். எனவே அந்த திருவருளோடு தொன்மையிலேயே மெய்ப்புணர்ப்பாய் நிற்கும் பொய்யிலா மெய்ப்பொருளை மறைமொழி எனப்படுகின்ற மந்திர மேனியை கொண்டு அருளிய ஒன்றை அருமைமிக்க நாற்பொருள் பயக்கும் பண்டை நான்மறைகள் பலரும் அறியுமாறு முழங்கா நிற்ப செற்றறிவாகிய அந்த உயிர்க்குள் முற்றறிவாகி பேரின்ப பெருக்கே தன் வண்ணமாகிய ஆதி ஆற்றலை பழமையான இணையில்லாத ஒன்றான உண்மை படிப்பை மத தொடர்பினின்றும் அதற்கு அப்பாலாய் பற்றுக்கோடாகிய ஆதரம் இல்லாததான நிலையானதும் நிறைவுள்ளதும் தனக்கு ஒரு புகலிடம் வேண்டாததும் எல்லாவற்றிற்கும் புகலிடமாய் உள்ளதும் அமைதி நிலையாகியதும் ஆன அருட்பெருங்கின்ற வெளியை தொன்மையாகவே இயல்பாக பாசங்களினின்றும் நீங்கிய இயல்போடு கூடிய உலகிறந்த ஒன்பொருளை நுகர்பொருளாகிய புலன்களில் விடயங்களில் பற்றுகள் சிறிதும் இல்லாததாய் தூயதாய் யாதொன்றின் பயத்தும் தான் எய்தாமல் யாவும் தன் பயவத்தனாக உள்ளத பொருளை இஃது எனவும் அகுதி எனவும் இஃது அன்றெனவும் அகுது அன்று எனவும் நிலமுதிரிய கருவியாய் அவை அல்லாததுமாகி நடுவாய் நின்று விளங்கா நின்ற இருள் இன்மையும் நோயின்மையும் ஒருங்கமைந்த தூய்மையை கருத்தறியாத வகை கருத்திலே நின்று ஒளிர்கின்ற மேன்மையான பேரொளியை ஒளிப்பிழம்பினை அறிவு பெரிபடிக்குள் முழு நிறைவு வடிவாகி தானே விழுமிய முழு முதல்வனான மக்கட்கும் தேவர்க்கும் மூவர்க்கும் அற்றுள்ள அனைத்திற்கும் மேலான தெய்வத்தை கைகூப்பி வணங்கல் செய்வான் என்பார். இப்படிப்பட்ட பொருளை இதுதான் அந்த வேதாந்தத்தில் நிற்கிற பொருள். அது நமக்கு வேறாக இரண்டர நிற்கிற பொருள். அத்துவித வஸ்து சொற்பிரகாச தனி மந்திரமே திருமணியாக கொண்ட ஒன்று.
அருமறைகள், அருமையான அரிதற்கு அரிய வேதங்கள் முரசறைய அந்த பெருமானுடைய பெருமை முழங்கா நிற்ப. அறிவினுக்கு அறிவாகி, உயிருக்கு உயிராகி, ஆனந்தமயமாகி, பேரின்பமயமாகிய ஆதிகைனா முதற்பொருளை, அந்தமே ஆதின்னு சொன்ன முதற்பொருளை, அனாதி பழமையான ஏக தத்துவ சொரூபத்தை, ஒன்றான இன்மை உண்மை வடிவை, ஒன்று என்றது ஒன்றேகான் என்பார். ஒப்பில்லாத ஒன்று, மத சம்பந்தம் பெறா, மத சம்பந்தம் அடையாமல், சாலம் அந்த சாலம் பகிரதமான ஆதாரம் இல்லாத சாலம்பம், நிராலம்பம். ஆலம்பம்னா ஆதாரம் உடையது. சாசுபத புட்கல நிராலம்ப ஆலம்ப சாந்தபத வியோம நிலையை, அதாவது சாசுபதமும் புட்கலமும் நிராலம்பமும் ஆலம்பமுமான சாந்த பதம் என்னும் வியோம நிலையினை நித்த நிர்மல சகித அனாதி மல நீக்கத்துடன் கூடிய நிஷ்பிரபஞ்ச பொருளை, இந்த பிரபஞ்சங்களையெல்லாம் கடந்த பொருள், மாயா அதை கடந்தவ, நிர்விசேஷ நிர்விஷய சுத்தமான விஷயப்பற்றுகளோடும் ஒன்றுமில்லாத சுத்தமைந்த நிர்விகாரத்தை, விகாரமின்மையை தடத்தமாய் நின்று ஒளி பொதுவாக நிலை பெற்று விளங்குகின்ற நிரஞ்சன நிராமயத்தை, நிரஞ்சனமாகிய நிராமயத்தை, மலம் நோய் சிறிதும் இல்லாதவன், மலமாகிய நோய் சிறிதும் இல்லாதவன், சித்தம் அறியாதபடி நம் கருத்தாலும் அறியாத வகை சித்தத்திலே நின்று இலகுகின்ற, நம் கருத்தில் அறிவுக்குள்ளே இருந்து பிரகாசிக்கின்ற அந்த திவ்ய தேஜோமயத்தை, மேன்மையான பிரகாச பிழம்பினை சிற்பர வெளிக்குள் வளர்கின்ற அந்த பரம ஆகாயத்தில் பூரணாகாரமாகிய பதமான அந்த பரமேஸ்வரனான பரதேவதை, மேலான தெய்வத்தை என்று அங்கே அந்த சிவபெருமானை பற்றி அங்க சொல்லுவோம். எனவே இப்படி எல்லாவற்றையும் கடந்தவனாய் அவனைத்தான் நாம இந்த எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற அந்த பொருள். ஆனாலும் நம்மை விட்டு நீங்கி நிற்காத ந என்பது ந துபிதம், அந்த ந கெட்டு ஆ தோன்றிட்டு அத்துவிதம் என்று பேதப்புள் இரண்டு தம்முள் பேதமாதற்கு உரிய சம்பந்த விசேடம். அப்ப பேதப்பொருள் இரண்டு தம்முள் அபேதமாதற்கு உரிய பொருளால ரெண்டு, ஆனா அபேதமா நிற்கின்ற சம்பந்த விசேடம், அதான் பிரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதா என்று. அதான் இங்க சொல்லும் போது பேதப்பொருள் இரண்டு, அது இலக்கண வகையால் வேறுபட்ட இரண்டு பொருள்கள், தம்முள் அபேதமாதற்குரிய சம்பந்தம் விசேடம், பிரிக்க முடியாதபடி நிற்பது. ஆமா, அப்படிப்பட்ட சம்பந்தம் பிரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதா என்று. அறிவொளி போல் பிரிவரும் அத்விதமாகும் என்றும் அந்த உமாபதி சொன்னதை கொண்டு அறிய கிடக்கிறது. இங்கு அத்விதம் என்றது கேவலம் விசிஷ்டம் அறுதலை என்ற ஒன்றான் விசேடிக்கப்படாது நிற்பது, அதான் சுத்தம்ங்கிறது. சுத்தாத்தி விதத்திலேயே குறித்து நின்றது. சுத்தம் என்றது அடையன்றோ எனின் அது விசேடத்தை சுத்த சத்தை என தார்க்கிகர் கூறும் வாய்பாட்டால் அறியப்படுவது. அங்க விசேடனமின்றி கூறுவது, அதான் சுத்தம். எந்த அத்துவிதமே எந்த நூலாசிரியருக்கு உடன்பாடு என்று நூலின் குறுமரபு வணக்கத்துல பொய்கண்டார் காணா புனிதம் எனும் அத்துவித மெய்கண்ட நாதன் தான் மேவு நாள் எந்நாளோ என்பதால் அறியப்படும். அங்கனமாயின் அத்துவிதம் என்ற சொல்லின்
அகரத்துக்கு பொருள் என்னையோ என்று நாம் கேட்டோமானால், அத்விதம்ங்கிற சொல்லுல அந்த அகரத்துக்கு பொருள் என்ன என்று நாம கேட்டால் அது அண்மை என்பதே பொருள். அது எண்மையானது ஆகாதோ என்று கேட்டால் ஆகாது. ஏன்னா எண்ணுப்பெயர் மேல் வந்த அகரம் அண்மை பொருள் ஒன்றினையே குறிக்கும் என வடமொழி வியாகரணங்கள் முழங்குதலேன் அதற்கு சான்றாகும். மந்திர வடிவமே பெருமானுடைய திருமேனி ஆகலான், அதை சொற்பிரகாச தனிய என்றார். வாதுள ஆகமம் யோகி நாஞ்சயதி நான் சத்தியானிதாம் மந்திரினாம் ததா தயான பூஜா நிமித்தாய நிஷ்களம் சகலம் பவைத் ஈசான புருஷா கோரவாமஜா தாதிகா கிரமாத் ஏதாக சமாதி வாபஸ்தாதி இது என்றும் சிவஞான சித்தியார் மந்திர மதனில் பஞ்ச மந்திரம் வடிவமதாக தந்திரம் சொன்னவாறு இங்கு என்னெனில் சாற்றக்கேண் முந்தைய தோற்றத்தாலும் மந்திர மூலத்தாலும் மந்தமில் சக்தியாதி இசைத்தலாலும் ஆகுமன்றே என்று அவர் கூறியவற்றால் நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். அருமறைகள் முரசறைய என்று சொல்வது வேதங்கள் பூசித்ததே அதற்கு சான்று. வேதங்களும் அவனை பூசிக்கிறதுனால அவன் அதுதான் உயர்ந்த பொருள் என்பது. உயிருக்குள் அறிவாகி பேர் இன்பத்தை பயத்தலேன், அத நம்ம அறிவுக்குள்ள இருந்து ஆவிக்கு அமுதை என்பார் பயத்தலின். அறிவினுக்கு அறிவாகி ஆனந்தமயமான ஆதி என்று சொன்னார். உள்ளந்தோறும் சென்றுளே, அந்த சென்றுளை முதமுற்றும் திருவருள் என்பதனால் அது உணரப்படும். ஆதி அந்தமல்லா தன்மையினால் அனாதி என்றார். ஆதியும் அந்தமும் எல்லா அரும்பெரும் சோதியை என்பதனால் இது அறியப்படும். ஏகதத்துவ சொரூபத்தை என்றது சொரூப லக்கணம் அமைந்த உண்மையினை சிவஞான சித்தியார் அறிபொருள் அசத்தாய் வேறாய் அறிபுறா பொருள் சத்தனி அறிபவன் அறியானாகி அதுவென்று பயனும் இல்லை, அறிபவன் அருளினாலே அந்நியமாக காண்ப அறிபொருளாய் வேறாய் அறிவு அருளுமாய் நிற்கும் என்று சொல்வதனால் உணரப்படுகிறது. எனவே பசுஞானத்தினை தெளிவிக்கின்ற வைதீக சைவ சமயம் போலாது இந்த பாசஞானத்தினையும் பசுஞானத்தினையும் போதித்து செந்நெறியினை இழக்கச் செய்வது முக்கூற்று புறச்சமயங்கள் ஆதலின் மத சம்பந்தம் பெறா சாலம்பம் என்றார். திருவாசகம் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் என்றும் இருமுச்சமயத்து ஒருவே சேரினே நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணத்து பருகி தளர்வோடும் அவப்பெரும் தாபம் தவப்பெரு வாயிடை நீங்காது அசைந்தன என்றும் அது சொல்லும். திருமந்திரம் ஒத்த சமயங்களோடு ஆறு வைத்திடு மத்தன் ஒருவனாம் என்ப இது அறிந்திடி முக்தி விளைக்கும் முதல்வனும் ஆமே என்றும் அவனை சொல்லும். முக்தி கொடுக்கிற ஒரே முதல் ஒன்றாம் அவனை முதல் நன்றாம் ஆனை முதுகுடன் வாலும் சிதமுரு கொம்பு செவி துதிகைகான் மதியுடன் அந்த வகை வகை
பார்த்தே அது கூறலோக்கும் 6 சமயமே எனவும் பட்டினத்து பிள்ளையார் அன்றன்று மாமென்று 6 சமயங்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது உரைத்தலும் என்று மறுதனையே நோக்குவார் உள்ளத்து இருக்கும் மருதனையே நோக்க வரும் எனவும் அமுதசாரம் உரைத்தது உரையாது உரைக்கும் சமயம் பரத்தை அறிவுற்ற பான்மை மரத்தினின் நவயவத்தில் லொன்றென்று அறிந்தார் மரமாம் மவயத்தை கொண்டவாராம் எனவும் சாலம்பர் அதிகம் என்பது பற்றுக்கோடு இல்லாதது. அது சாசுபதம் என்றைக்கும் உள்ள நித்த பொருள். புட்களம் என்பது எங்கும் நிறைந்த பொருள். நிராலம்பம் எதற்கும் ஆதாரமாய் நிற்பதன்றி அதற்கு ஆதாரம் இல்லாதது. அதான் நிராலம்பம், ஆதாரம் இல்லாதது. பாலம்பம் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உழுவது இருப்பது. அதுதான் அவன் ஆதேயமாயும் ஆதாரமாயும் நிற்கின்ற நிலை. சாந்த பதம் என்பது ஒடுக்க நிலையாயிருப்பது, எல்லாவற்றுக்கும் ஒடுங்குவதற்கு இடமாயிருப்பது. வியோமம் என்பது ஆகாசம், பரமாகாசம். நின்மலம் என்பது மாசு என்மை. நிஷ்பிரபஞ்சம் என்பது இந்த பிரபஞ்ச நீக்கம், மாயை இல்லாதது. நிர்விஷயம் என்றது விடயமாய் அப்பிரமேயமாய் நிற்பது, அதான் நிர்விஷயம். அப்பிரமேயம் என்பது பிரமேயமாய் அறியப்படுவதெல்லாம் அடிபொருள். அது நித்தப்பொருள்ங்கிறதுனால அப்பிரமேயம், நிர்விஷயம், விஷயம் என்கிறோம். நிர்விகாரம், விகாரம் இல்லாதது. தடத்தம்னா பொது, நிரஞ்சம்னா குற்றம் இல்லாதது. நிராமயம் குற்றம் இல்லாததுங்கிறது ஆணவம் இல்லாதது. நிராமயம் என்பது நோயின்மை, அறிவிலே மயக்கமின்மை, தெளிவு. சித்தம் என்பது என்று மனமானது மாயாகாரியமானவையின் சித்தம் அறியாதபடி என்றார். எனவே கருவிகளுக்கு எட்டாதது. ஆயினும் அந்த மனம் லயித்த காலத்து தோன்றுவது உண்மையின் சித்தத்தில் நின்றலகும் திவ்யம் என்றார். என சித்தம் அதை சித்தத்தை சிவன்பாலை வைத்தாருக்கும் அடியேன் என்பார். அதனால சித்தம் மேல மேல சிந்திப்பது, அதனால அது அனுபவத்துக்கு சொல்லப்படுகிறது. தேவாரம் பொன்னுள்ள திரள் புன்சடையின் பொருள் மின்னுள்ள திரள் வெண்பிறையாயிரை நின்னுள்ளத்து அருள் கொண்டு இருள் நீங்குதல் என்னும் உள்ளத்து எந்த பிரான் நீரே எனவும் திருவாசகம் இது தேவாரம் அப்படி சொல்லுது. திருவாசகம் இயல்பு உள்ளுருக்கி எரிவினையை ஈடழித்து துன்பம் களைந்து துபந்துபங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுது அழிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே எனவும். இதுதான் அந்த ஆன்மாவை சிவமாக்குது. உலகில் உள்ள ஒளிகளெல்லாம் முதல்வன் திருமேனி பிரகாசமே ஆகலினால் அவனை திவ்ய தேஜோமயத்தை என்றார். இதை திருவாசகம் கழிவந்த சிந்தையோ உன் கடல் ரெண்டும் கலந்தருள வெளிவந்திலேனே விடுதி கண்டாய் மெய்ச்சுடருக்கு எல்லாம் ஒளிவந்த பூங்கடல் உத்தரகோசம் மங்கைக்கு அரசே எளிவந்த எந்த பிரான் என்னை ஆளுட என் அப்பனே என்றதனால் அறியப்படும். எனவே எல்லாம்
இந்த மணிவாசகர் சொல்லதெல்லாம் வேத வாக்கியம் என்பது. பரம ஆகாயமே சரீரமாகலின் அவனுக்கு சிற்பர வெளி என்றார் சிகாணி மாலை உடையார். பிந்து ரூபம் மகாதேவம் வியோமாகாரம் சதாசிவ என்பதனால் இது அறியப்படும். பரதேவதை என்பது எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வத்தினை என்று ஸ்வேதாசுர உபனிஷத்து சொல்லும். பதினாம் பரம பரஸ்தாத் என்று அது சொல்லும். வத்துவை, தனியை, ஆதியை, சொரூபத்தை, வியோம நிலையை, நிஷ்பிரபஞ்ச பொருளை, நிர்விகாரத்தை, நிராமயத்தை, தேஜோமயத்தை அஞ்சலி செய்வான் என்று அதையெல்லாம் நாம தொகுத்து சொல்லிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த இரண்டும் அதிவிசிஷ்ட பக்குவமுடையாருக்கு பயன்படும் முகத்தால் எழுந்த நூல்கள் இந்த வேதாந்தமும் சித்தாந்தமும். ஆற்றில் இவை இரண்டு நூல்களாய் கொள்ளப்படுவது என்ன? இதெல்லாம் சித்தியாரில் அதே கேள்விதான். ஒன்றே அமையுமாலோ எனின் அப்படி ஒரு ஐயத்தை எழுப்பணும். எதுக்கு ரெண்டு? ஒன்று போதாதோ என்று கேட்டால், விசிஷ்ட பக்குவத்திலும் தீவிர பக்குவம், தீவிரதர பக்குவம் என்று இருவகை பாகுபாடு உள்ளது. ஆகலின் அந்த பாகுபாட்டிற்கு ஏற்ப வேதாந்தமும் சித்தாந்தமும் என இரண்டு எழுந்தன. ஏன்னா அதுல சித்தியால உலகருக்கும் சத்தினிபாதருக்கும் பாரு. இங்க அதை கொஞ்சம் சிறுத்தி உலகர்னா உலகப்பற்றுடையவர், சத்தினிபாதர்னா வீடு வேற்றில பற்றுடையவர் என்று சொல்றவர். இங்க அந்த வேதத்தை ஆகமத்தை இத படிச்சாமனாலே அவன் உலகர் இல்லைங்கிறார். ஆமா, பக்குவத்துல இது தீவிர பக்குவம் உடையவருக்கு வேதம், அதை விட கூடின தீவிர தர பக்குவம் உடையவருக்கு சித்தாந்தம் என்று இப்படி வரையறை. இது ரொம்ப நல்லா இருக்கு, அப்படி சொல்றார். எனவே அதனால ரெண்டு செய்திருக்கிறார் என்று. தீவிர பக்குவம் உடையாருக்கு வேதாந்தமும், தீவிரதர பக்குவம் உடையாருக்கு சித்தாந்தமும் பயன்படுதல் உடையனவாம் அவரவர். அப்போ இந்த தீவிர பக்குவம் உடையவருக்கு தீவிரதரம் உடைய ஒரு நூல் சொன்னாது பொருந்தாது. தீவிரதரம் உடையவருக்கு இந்த தீவிரத்துக்குள்ள வேதாந்தம் பயன்படாது. எனவே அவரவருக்கு பயன்படும்படி அதான் எவரும் தேர்வகை என்பான். அப்படி இரண்டு நூலை கொடுத்திருக்கிறாரு. மந்தம், மந்ததரம், தீவிரம் என்னும் பக்குவமுடைய மூவர் பொருட்டு வேதம் கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞானகாண்டம் என்று பகுக்கப்பட்டு கிடந்தவாறு போல தீவிரம் தீவிரதரம் என்னும் விசிஷ்ட பக்குவம் உடையார் பொருட்டு. அப்போ மந்தம், மந்ததரம், தீவிரம் இவங்களுக்கெல்லாம் வேதம் கர்மகாண்டமும் உபாசனா காண்டமும் வச்சிருக்குது. தீவிரம் தீவிரதரம் உடையவருக்கு இந்த ஞான காண்டமும் சித்தாந்தமும் வேதாகம சித்தாந்தம் என்ற பாகுபாடும் பிறந்தது என்று சொல்கிறார். மந்த பக்குவம் உடையார் அறிவு மிக மழுங்கி மலடமேறி கிடத்தால் அவருக்கு சிறிதளவு விளங்கு வண்ணம் சோதிட்டோமும் அசிதுவமேதமும் அஜமேதம். அஜமேதம் என்பது அசுவமேதம்ங்கிறது தெரியும். அது அந்த குதிரையை வச்சு செய்யக்கூடிய யாகம். அஜமேதம் என்பது பண்டைய கால வேத யாகங்களில் ஒன்றான பசுபலி யாகத்தை குறிக்கும். இதில் ஆடு அஜம் அது பலியிடப்படுகிறது. இது அசுவம்போத வேண்டுகள் வரிசையில யாகத்தின் மூலம் பயன்பெறுவதற்கான நடத்தப்படுவதாக குறிப்பிட. இதெல்லாம் இறப்புடை தபம்னு சொல்லுவோம். அஜம் என்றால் ஆடு, மேதம்னா யாகம், பலி. அதுல யாகத்துல
அர்ப்பணிப்பது. இது அசுவமேதம், கோமேதம் போன்று மிருகங்களை பலியிடும் யாகங்களில் ஒன்று. தட்ச நடத்திய யாகத்துல ஆடு பலியிட்ட செய்தி வேள்வி தகர்தென்று, அதான் அங்க வேள்வி தகருங்கிறது அஜமேதம் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய யாகங்கள் பிற்காலத்தில் விமர்சனங்களுக்கு உள்ளாகின. ஏன்னா இதுல பிராணிகள் பலியிடப்படுகின்றன, உயிர் கொலை செய்யப்படுகிறது. அதனால இந்த யாக கண்மங்களை வதித்து எடுத்து கூறிய வேதத்தின் கண்மகாண்ட பகுதி. அவ்வகையால் அவர் அறிவை சிறிது முருகிவித்து அவர்களை மந்த பக்குவர் மாற்றி அந்த உபாசனா காண்ட பகுதிக்கு அதிகாரமுடையவராக்கி, தகுதி உடையவர், அதிகாரம்னா தகுதி உடையவராக்கி விடுத்து ஒழியும். அதை படிச்சதுனால இந்த நிலைக்கு தள்ளும். பின்னர் இந்த உபாசனா காண்ட பகுதி அந்த மந்த பக்குவம் உடையாருக்கு மேலும் அறிவு விளங்குதல் பொறுப்பு ஒன்றின் ஒன்று ஏற்றமுடைய பல்வேறு வகைப்பட்ட தேவ உபாசனைகளை விதந்தெடுத்து கூறி, இது நாம சித்தார்ல படிச்சிருக்கிறோம். அதாவது அந்த கடவுளே இல்லை என்று, வினை இல்லை, கடவுள் இல்லை, வினை செய்வோன் இல்லை, வினைப்பயனை கொடுப்போன் இல்லை என்றெல்லாம் இருந்தவர்கள் அப்படி படிப்படியாக அவர் பக்குவ பெற்று அது வளர்ந்து அப்படி அவர்கள் மேலோங்கி வரும் பொழுது, ஆமா, அவங்க அந்த பக்குவ முதிர்ச்சி காரணமாக அந்த அன்பர்கள் எல்லாரும் ஒழுக்கம், அன்பு, அருள், ஆசார, உபசார, உறவு சீலம், வழிக்கிலா தவங்கள், வந்தித்தல், வாண்மை என்று அந்த பாட்டை சொல்லி அவர்கள் முதல்ல பொது ஒழுக்கத்தை பெற்று அதனால இந்த அவர்கள் வழிபாடுகளை செய்ய அந்த ஒழுக்க நூல்கள்ல சொன்ன பிரகாரம் ஒழுகி இல்லையா, வழிக்கலாதவங்கள், வந்தித்தல், வனங்கள், வாணி இதெல்லாம் செய்து அப்போ அந்த முதல்ல அப்படி இருந்தவன் கொஞ்சமா திருந்தி இப்படி வருகிறான். அப்படி அந்த நிலைக்கு வந்தவன் ஒழுக்கம், அன்பு, ஆசாரம் இதெல்லாம் வந்து அப்படி வந்தவன் அதுக்கப்புறம் அவன் ஒரு தெய்வத்தை மனமதி நினைவாக்கது விளத்த மந்திரங்கள் சொல்ல ஜனமலர் கையில் கொண்டது இச்சித்த தெய்வம் போல் சின முதல் அகற்றி வாழும் அந்த செயல் அறமானால் யாருக்கும் முனமரு தெய்வம் கொண்டீர் செயற்கு முன் நிலையாமன்றே என்று அந்த 113, 14, 15வது பாட்டுகள்ல இதை சொல்லுவார் சித்தியார்ல. எனவே முதல்ல பொது ஒழுக்கங்களை கடைப்பிடித்து அறங்களை செய்து, பொது அறங்களை செய்து, அப்புறம் சிறப்பரமாகிய வழிபாடு, தெய்வ வழிபாடு, அது யார தெய்வமா கருதினானோ அவனை வழிபட்டு, அப்படி யாரை கருதினாலும் அந்த சிவபெருமான் தான் வந்து அருள் வழங்குகிறார். அப்படி அவரால அருள் அவருக்குரிய அந்த செய்கைக்குரிய பலனை பெற்று அதுக்கப்புறம் அதிலிருந்து திடைந்து நம்மிடத்தை நம்முடைய நலனையே கண்டு கொண்டிருப்பவன் யாருன்னு பார்த்து அவனுக்கு அவனுக்கு வழிபாடு செய்தான். அதனால அந்த அறநடிக்கு அன்பு செய்கை மாண்பு அறம். அரணை மறந்து அரண் தன் பாதம் மறந்து செயல் அறங்கள் எல்லாம் வீண் செயல் என்று மனிதர்களை நோக்கி செய்கிற வழிபாடெல்லாம் வீண். அப்போ யாரு இறைவன்னு தெரிஞ்சு அவனை நோக்கி செய்த வழிபாடு தான் நமக்கு பயன் தருவது என்று உணர்ந்து
இறைவன் சொன்ன விதி அறம் விருப்பு ஒன்றிலான் பூண்டனன் வேண்டல் சொல்லும் பூசனை புரிந்து கொள்ளே என்று. அப்புறம் அந்த பெருமான் தாவர சங்கமங்கள் என்று உறவில் நின்று பூசை கொண்டு மண்ணுயிருக்கு அருளை வைப்பன் என்று இப்படியெல்லாம் அடியார் வழிபாடு, ஆண்டவன் வழிபாடு, அப்படி படிப்படியா நாம உயர்ந்து வருவதை அங்க சொல்லியிருப்பார். அதனால அந்த வகையில தான் இங்கே சொல்றாரு. அப்போ இந்த கர்மங்களை வகுத்து ஓதி கூறிய வேதத்தின் கர்மகாண்ட பகுதி அது அவங்கள ஒரு கொஞ்சம் கொஞ்சமா அதை செய்ததுனால மந்த பக்குவம் உடையவராக்கி மந்த தரம் இருந்தவரை மந்தமாக்கி உபாசனா காண்டத்துக்கு பகுதிக்கு தகுதி உடையவராக்கி விடுத்து ஒழியும். அதன் பின்னார உபாசனா காண்ட பகுதியை அந்த மந்த பக்குவம் உடையாருக்கு அதை அனுஷ்டித்ததனாலே அவர்களுக்கு மேலும் அறிவு விளங்குதற் பொருட்டு ஒன்றின் ஒன்று ஏற்றமுடைய பலவேறு வகைப்பட்ட தெய்வ உபாசனங்களை விதந்து எடுத்து கூறி அதெல்லாம் சிறு தெய்வ வழிபாடுகளை செய்து அவ்வகையால் அவர் அறிவை படிப்படியாக முதிரச் செய்து அதுக்கப்புறம் ஞானகாண்ட பகுதியினை பயில்வதற்குரிய தீவிர பக்குவம் உடையராக்கி விடுத்து ஒளியும். ஏனே அந்த ஞானகாண்ட பகுதியும் தீவிர பக்குவமுடையானுக்கு வேண்டற்பாலதாய் நின்று அவன் அறிவை விரிவு செய்யும் ஜகத்ஜீவ பரங்களின் இயல்பை உணர்த்தி ஜீவன் தன்னை சிவனாய் காணுமாறு வலியுறுத்தி அவ்வாற்றால் அவன் அறிவை வரம்பின்றி முதிரச் செய்து தீவிர தர பக்குவம் உடையனாக்கி சிவ ஆகமங்களை பயின்று அதன்பின் அதன்படி அனுட்டித்தற்கு அதிகாரியாக்கி விடுத்தொழி என்று இந்த நூல்கள் வேதமும் ஆகமும் நமக்கு செய்கிற அந்த நன்மையை இங்க சொல்கிறார். ஏனே சுத்த சிவத்தை உணர்த்தும் சிவ ஆகம ஞானப்பகுதி தீவிரதர பக்குவம் உடையான் கருவி கரணங்கள் எல்லாம் கலன்று சிவன் அருளிலே தோய்ந்து சிவனாகவே நிற்குமாறு உணர்த்தி முடிந்த சித்தாந்தமாய் நிற்பது ஒன்று. எனவே வேதத்தில் கர்மகாண்ட உபாசனா காண்ட பகுதிகள் அதன் ஞானகாண்டத்தில் பக்குவமுடையாருக்கு செலுத்தும் அந்த மாத்திரைக்கே பயன்படும் அல்லது அந்த ஞானகாண்ட பொருளோடு ஒற்றுமையுற்று நிற்பன அல்ல. இனி வேதத்தின் ஞானகாண்ட பொருளோ அவை போல் அல்லாது சிவ ஆகம ஞானகாண்ட பொருளோடு முழுதும் ஒத்து நிற்கும் அந்த நாங்கள் உரிமை உடையதாய். அதனால இந்த வேதாந்தமான உபனிஷத்துக்கள் பொதுவென்றும் சித்தாந்தமான சிவ ஆகமங்கள் சிறப்பு என்றும் மகா யோகியான திருமூலர் சொன்னார். வேதமோடு ஆகமம் மையாம் இறைவனோடு ஓதும் பொதுவும் சிறப்பும் என்றுள்ளன. நாதன் இவை இரண்டுமே பெருமான் சொன்னது. நாடில் இரண்டு அந்தம், அது ஒரு அந்தம் வேதாந்தம், இது சித்தாந்தம். வேதம் அது எண்ணில் பெரியோருக்கு அபேதமே என்று அவை அவ்வாறு அருளி செய்யப்பட்டன. எனவே வேதாந்தம் சித்தாந்தமும் பரிபாகிகள் வேதத்தால் இரண்டாக சொல்லப்பட்டனவே அன்றி அது பக்குவத்துல தீவிரமுடையவனுக்கு ஒன்றும் தீவிர தரமுடையவனுக்கு ஒன்றுன்னு சொல்லப்பட்டதை அன்றி அவை இரண்டும் தமிழ் சிறிதும் முரணா என்பது இனிது பெறப்படும் என்று. இதனால என்ன தெரியுது, இங்க சித்தாந்தத்துக்குள்ள அந்த வேதாந்தம் அடங்கும் என்பதுதான். அற்றில் இனி வேதாந்தமாவது யாது என்று கேட்டால் அனாதி சிவன், அந்த அனாதி இருக்கக்கூடிய சீவன், அனாதி சீவன் ஆய்மலம் அற்று பஞ்ச மலங்களால் மற்றொரு தைரணவே சுழல்வன் பார
அந்த 5 மலங்களும் அற்று அப்பாலாய் அனாதி அடக்கி தன்னை கண்டு அரணாய் தன் ஆதி மலம் கட தத்துவாதீதம் வினாபு நீர் பாலதால் வேதாந்த உண்மையே என்று சொல்லுவார். எனவே இந்த அருள் திருவாக்கால வேதாந்தம் இது என்பது நமக்கு தெளிதின் உணர்த்தப்பட்டது. இந்த பாடலின் பொருளாவது அனாதியாய் உள்ள ஆன்மாக்கள் 5 மலபந்தங்களும் இருக்கும். அந்த 5 மலபங்களும் படிப்படியாய் அறுத்து அது மோகமுக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று முயங்கி நின்று பாகம் விதவு துரோதாயு ஒன்று பகர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று தேகம் ஒரு கரணம் ஒரு புவன போகம் மாமாயை திரைச்சு ஒன்று ஆகமலம் 5 என்பர் அறிந்துள்ளோரே என்று சிவப்பிரகாசத்தால் அறியப்படும். எனவே இந்த 5 மலபந்தங்களும் அறுத்து அவற்றிற்கும் அப்பாற்பட்ட சிவனை அவனை ஆதாரமாக கொண்டு அதான் சத்துடன் என்று அசத்தை நீங்குதான். அதான் அவனை ஆதாரமாக கொண்டு அனாதியுள்ள ஆணவ வலியை அடக்கி தன்னை அரண் உருவாக கண்டு அஞ்ஞானம் காணப்பெறுமாற்றால் தன்னை பொதிந்திருக்கிற அந்த பாசி போல் மூடி இருக்கிற மலம் அது தானே வழிகட்டு ஒளிய தத்துவங்களின் புறம்பே தத்துவங்களை கடந்து, ஏன்னா இது இருட்டுல விளக்கு. அப்போ இத தத்துவங்களை எல்லாம் கடந்து, இந்த தத்துவங்கள் எதுக்கு? இந்த இருட்டுக்கு விளக்கு. அப்போ இந்த இருட்டு நீங்கிட்டா அந்த விளக்கு தேவையில்லை. அதனால அந்த தத்துவங்களை கடந்து, அது சூரிய ஒளி பாலோடு அளாய நீர் போல அந்த சிவத்தினோடு இழைந்து நிற்றார். அந்த அமுதப் பொருளோடு இந்த பொருள் கலக்கிற நீர்ப்பொருள் கலந்து நிற்றலே நீ கேட்ட வேதாந்த உண்மையாம் என்று வேதாந்தத்தை சொல்வார். அப்போ இத நாம 11ஆம் நூற்பாவுல அந்த அப்பணைந்த முப்பு என்று சொல்லுவார். இங்க பாலோடு சேர்ந்த நீருங்கிறார். அனாதி சீவன் என்றமையால் பிரம்மமே ஒரு காலத்து மாயையாட்பட்டு சீவனாயிற்று என்று சொல்கின்ற அந்த மாயாவாதம் வேதாந்தமாகாமை பெறப்பட்டது. அவங்க அதுதான் வேதாந்தம் சொல்லுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அது மறுக்கப்பட்டது. அங்க நம் அனாதியாய் உள்ள சீவனும் ஒன்றல்ல, அது பலவாய் உள்ளன என்ற ஆசிரியர் பசுப்பல கோடி பிரம்மன் முதலாய், பிரம்மன் முதலான எல்லாரும் பசுக்கள் தான். பசுக்களை கட்டிய பாசம் 3 உண்டு. பசுத்தன்மை நீக்கி அப்பாசம் அறுத்தால் அந்த பசுக்களை அந்த தலைவனை பற்றி விடாது. அந்த பசுக்கள் தன் தலைவனை பற்றி கொண்டு விடாது என்று அந்த திருமூலர் சொன்னதனாலே ஆன்மா ஒன்றே என்கின்ற அந்த ஏகான்மவாதம் மறுக்கப்படுகிறது. இனி அனாதி சிவரூபமாகிய ஆன்மா என்னும் ஏதோ ஒரு விடுதிப்பாட்டு திருமந்திரத்தில் உள்ளதாக பெறல உணர்ந்து சிவமே ஏதோ ஒரு காரணத்தால் மலத்தால் பற்றப்பட்டு சிவனாயிற்று என்று ஆன்றோருடைய வழக்கோடும் அனுபவ வழக்கோடும் முரளி கூறுவார்கள் உளர. அது போலிப்பாட்டு. அந்த திருமந்திர
திருமூலர் கருத்து அன்று ஆகலாம். அது பிரமாணம் அல்ல என்று அது தள்ளப்பட வேண்டியது. அதனால ஐமலம் என்றமையால ஆணவம், கண்மம், சுத்தமாய், அஸ்தமாய், திரோதாய் என்ற 5 மலங்களும் அனாதி அடக்கி என்றமையால் அவை 5 அனாதி நித்தமாம் என்பது வலியுறுத்தப்பட்டது. இதனால் மலம் சூனியம் என்னும் மாயாவாதம் மறுக்கப்பட்டதையும் நாம் அறிய வேண்டும். என்னும் ஆணவம் என்று மலம், மாய கண்மம் என்ற 2 என்று சொல்லி ஐக்கியவாத சைவமும், சுத்தமாய அசுத்தமாயை என 2 வேறு மாயைகளை சுத்தமாயையே அசுத்தமாயமே, சுத்தமாயையும் அசுத்தமாயே என்பாரும் மறுக்கப்பட்டனர். அப்பாலாய் என்றது இறைவன் ஆன்மாக்களோடும் 5 மலங்களோடும் அனாதி தொற்று ஒற்றித்து நிற்பினும் அவன் இயல்பு சேதனம் அசேதனம் என்ற இருபொருள் இயல்புக்கும் அப்பாற்பட்ட ஒன்று என்பதை அறிவித்தது. அதான் புணர்ந்தும் புணர்கிலா புணர்க்கையானை என்பான். ஆன்மாக்கள் மலத்தான் மறைக்கப்பட்ட சேதன ரூபிகள். இறைவனோ அங்கனம், அதனால் பற்றப்படாது அனாதிய சுயம் பிரகாச விளக்காய் ஒலிகின்ற சேதன ரூபி. மலங்களோ அசுத்தமான அசேதன ரூபம், இறைவனோ சுத்தனமான சேதன ரூபியாய் நிற்கும். ஈங்கனம் சேதனா சேதன பிரபஞ்சங்களை எல்லாம் கடந்து நிற்கும் இயல்பு உடைய நாதல் பற்றி அன்றே அளவையெல்லாம் கடந்து, மனம் கடந்து, மற்ற அறிவையெல்லாம் கடந்து, கடந்த மலையோக இருடையெல்லாம் கடந்து, பதங்கடந்து, மேலை ஒன்று கடந்திரண்டு கடந்தளர்ந்த சூழ்ந்த களவையெல்லாம் கடங்கண்ட பிண்டவெல்லாம் கடந்து நிறைவான சுகக்கடலே அன்பர் அளவையெல்லாம் மிருளகற்று ஒளியே மோன வாழ்வே எனக்கும் எழுந்தது உயிருக்கு உயிராய் வதியும் தேவே என்ற திருவாக்கால் அறியப்படும். அனாதி அடக்கி என்பது திருமந்தம். அனாதி அடக்கி என்றது தொன்று தொட்டு தன்னுடனாய் நின்று தன் அறிவை மறைத்து தன்னை ஏகதேசப்படுத்தி வந்த ஆணவ மல வலிமையை. அதான் அத நம்ம 4ஆம் நூற்பாவில சகச மலம், அந்த அனாதி மல வலியை உயிர்தான் இறைவனை ஆதரவாக கொண்டவாற்றால் ஒடுக்கிக் கொள்ளும் என்று உணர்த்தியது. பதி அணியில் பசுபாசம் நிலாவே என்று அங்கே அதைத்தான் சொல்லுவார். ஏனே தனை கண்டு அரணாய் என்றது அங்கே நம் இறைவனை ஆதாரமாய் கொண்டு இந்த ஆணவ மல வலியை ஒடுக்கி நின்ற ஆன்மாவானது பின்னால அந்த இயல்பு நின்றும் சிறிதும் பெறலாமை பொருட்டு அந்த இறைவனது அருள் உருவை தன்னுருவாக கண்டு நிற்கும் என அறிவித்தது. அதை தன்னை கண்டு அரணாய் என்றார். இதனால் ஆன்மா தன்னை பந்தித்த மலர்ச்சேட்டை ஒடுங்குதலே வேதாந்த முடிவாம் என்க. இறைவன் இயல்பு தானே, அந்த இறைவனுடைய இயல்பு தானேயாய் நிற்கும் தகைமை அது. ஆன்மாவின் இயல்பு தான் சார்ந்த பொருள் பயமாய் நிற்கும் தன்மை அது. அதனால 2க்கும் வேற்றுமை அறிந்து கொள்ள வேண்டும். பளிங்கானது தன்னை சார்ந்த வண்ணங்களை
தன்கண் பிரதிபலமாய் கொண்டு தான் அவ்வண்ணமே தன் உருவாய்க் கொண்டு நிற்குமாறு போல ஆணவம் ஆய கண்மங்களை சார்ந்து நின்றபடி, இந்த ஆன்மா சார்ந்து நின்றபடி தன் குணம் குறி செய்கைகள் எல்லாம் அவற்றியல்பாய் நிற்கும். அதான் வசித்திட வரும் வியாதி. மன்னவ குமாரன் ஒருவன் தன் குழந்தை பருவத்து, அந்த குழந்தை பருவத்திலேயே வேடர்களால் அபகரிக்கப்பட்டு காட்டிலே அவரோடு உடன் வளர்ந்து அவருக்குள்ள குணம் குறி செய்கைகளெல்லாம் தன்மாட்டு தோன்ற தான் மன்னவகுமாரன் என்பதை சிறிதும் உணராமல் இருந்தான். பின்னர் அவன் தந்தையான வேந்தன் அவனை தலைப்பட்டு, நீர் வேடர் மகனல்ல, என் மகனாவை என்று உணர்த்தியபடி அவன் தன்னுடைய பெருந்தன்மையை உணர்ந்து தன் தந்தையின் அரசுரிமை செல்வமெல்லாம் பெற்று கழித்தான். இது போலவே ஆன்மா பஞ்ச மல கொத்தின் வயப்பட்டு உழன்ற ஆன்மாக்களை இறைவன் குறுகுறுவாய் வெளிப்பட்டு நின்று அணுக்கரகித்து அவற்றை தன்னுருவாக்கிக் கொள்வன். இந்த உண்மையை மன்னவன் இத வழிநூல் செய்யான சித்தியார். மன்னவன் அது சிவரூபம். தன்மகன் வேடரிடத்தே தங்கி என்றது, தன்மகன் என்றது இந்த சிவத்துக்குள் அடங்கியிருக்கும் ஆன்மாக்கள் அறிவு என்ற சாதி ஒருமை பற்றி மகன் என்று சொன்னார். அப்போ அவனால் அறிவு விளங்கப்படுகின்ற இயல்புடைய இந்த ஆன்மா அதற்கு மாறாக வேறிடத்தே தங்கி வேடரால் விளக்கம் பெற்று அவன் அந்த இறைவன் வேடர் மூலம் விளக்கிறது. அது தற்காலிகம். தங்கி வளர்ந்து அவருக்கு அடங்கி உலக இச்சையிலே மயங்கி வளர்ந்து அந்த உலக இச்சையை பெருக்கி அவன் தன்னுடைய உண்மை இயல்பை அறியாது மயங்கி நிற்ப, தன் சொரூபம் அறியாது. அப்போ பிறப்பு நிலையே சிறப்பு நிலை என்று மயங்கி நிற்ப. அப்போ பிறந்து செத்து செத்து பிறப்பது நமக்கு இயல்பு என்று அதிலிருந்து விடுபடுவதற்கு எந்த முயற்சியும் செய்யாமை அதற்கான காரணத்தை சொன்னார். அப்படி நிற்ப பின்னவனும் பின்னவனும் அந்த முதல்வனாகிய முன்னவனை பின்னவன் என்றான். ஏன்னா நமக்கு பாசத்துல பற்று முன்னிற்பதனால அவன் பின் நிற்கிறான். அப்போ அப்படி மயங்கி வளர்ந்து அதில் சலிப்புற்று நிற்ப, அந்த துன்பத்தை உணர்ந்து நிற்கிற காலத்துல என் மகன் நீ என்று உணர்த்தி, என் மகன் நீ என்று உணர்த்தி, இது ஆன்ம தரிசனம். அவரில் பிரித்து பல நாள் பழகி அவரோடு வளர்ந்து அவராகவே இருந்த அந்த நிலை உனக்கு வேற்று நிலை என்பதை உணர்த்தி அந்த உணர்விலிருந்து விடுபடு பொய் அகற்றி, அது தத்துவ சுத்தி. இது இரண்டாவது நடக்கிறது. பிறகு பெருமையோடும், அதாவது அந்த வேரோடு கூடியிருந்த எளிவை நீக்கி பெருமையுறும் வண்ணம் தானாக்கி, அப்போ அறிவானந்த மயமாக்கி, அப்போ விபரீத அறிவு விட்டு மயங்கி நின்று அன்றளவி அடபொன்றில்லாய் இடராற்றும் உயிர் அந்தோ என்று நிற்கின்ற அந்த ஆன்மாவை அறிவு ஆனந்தமயமாக்கி, இது மூணாவது செய்கிறது. நாலாவது பேணுமாறு, அதை வளர்க்குமாறு, அப்படி தானாக்கி வளர்த்தார் போல சதுர்த்தா விதத்தால்
துண்ணிய இறைவனால அந்த ஆணவ வளப்பட்டு, அது வேடர் தலைவர் ஆணவம், அந்த வேடர் தலைவர் வயப்பட்டு நின்ற ஆன்மாவும் சதர்த்தா விதத்தால் துண்ணிய ஆன்மாவையாய் சயோகப்பட்டு நின்ற இந்த மாயா கண்மவழி பெறப்பட்ட மாயா காரியங்கள் தனுகரண புவன போகங்கள் அதான் சதுர்த்தா விதத்தால் துண்ணிய சயோகப்பட்ட இந்த ஐம்புல வேடர் இத உருவகம். ஐம்புல வேடர் என்று சொன்னது ஆன்ம அறிவை ஏகதேசப்படுத்துவது பற்றி வேடர் என்று உருவகமாக சொல்லப்பட்டது. அந்த வேடர் சூழலில் பட்டு, வேடர் சூழலின் அகப்பட்டு அவருக்கு அடங்கி பிரவிருத்தி மார்க்கத்தில் வினை பெருக்கி பிறப்பினை பெருக்கி துணைவனையும் அதிலிருந்து விடுபடுவதற்கான நிவர்த்தியையும் நிவர்த்தி மார்க்கத்தையும் அறியாது, அப்போ தன்னை அறியல, அதிலிருந்து நம்மை விடுவிக்குகிற துணையும் அறியல. இப்படி அறியாது அந்த அறியாமையால் துயரும் தொல்லுயிரை, அதனால துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அனாதி நிறுத்த பொருளாகிய இந்த உயிரை அதனோடு அதனோடு மண்ணும் அருளால், அது புண்ணிய விசேடத்தால், மண்ணும் அருளால்ங்கிறது சிவபுண்ணியம் பெருக்கால் குருவாகி வந்து, அப்படி குருவாகி வந்து அப்படிங்கிறது அவனுக்கு தடத்தம், அதனால அது சிவரூபம். அருட்பெருக்கான் உணர்த்தி, குருவாகி வந்து உணர்த்தி தன்னுடைய உண்மை இயல்பை உணர்த்தி பொய்காட்டி துன்ப காரணத்தை காட்டி அவரின் நீக்கி, அந்த வேட சார்பில் இருந்து நீக்கி அதற்கு மூலமான மலத்திலிருந்து அகற்றி நோய் நாடி நோய் முதல் நாடி, அதான் பொய்காட்டி பொய்யகற்றி, இரண்டாவது தானாக்கி மெய் அறிவு ஆனந்த விளங்கச் செய்து மலரடிக்கேன் வைப்பான், தன் பாதுகாப்பில ஆனந்த பொருளாம் மெய்காட்டு மெய்கண்டா என்பான். அப்படி அந்த பேரின்பத்திலிருந்து நீங்காத வைத்துக் கொள்வான் என்று சிவஞான சித்தி இந்த திருவாக்கால உணர்த்தப்பட்டது. இதைத்தான் ஸ்ரீமத் மணிவாசக பெருமானும் வினையிலே கிடந்தேனே புகுந்து, என் அறிவிலே புகுந்து நின்று போது நான் வினைக்கேடன் என்பாய்ப்போல் இணையன் நான் என்று உன்னை அறிவித்து என்னை ஆட்கொண்டு எம்பிரான் ஆனாய்க்கு இரும்பின் பாவைய அணைய நான் பாடேன் நின்று ஆடேன், அந்தோ அலறிடேன் உலரிடேன் ஆவி சோரேன் முனைப்பனே முறையோ நான் ஆனவாறு இதன் முடிவு அறியேன் முதல் அந்தம் ஆயினானே என்று இதை சொல்லுவார். எனவே இதை நினைக்க, இந்த திருவாக்குகளை நினைக்க நம் நெஞ்சம் நெகிழுகின்றது. இதை தாயுமான ஞான செல்வரும் எடுத்த தேகம் பொருள் ஆவி மூன்றும் நீ எனக்கு ஒன்று இல்லை என மோன நன்னறி கொடுத்த போது கொடுத்ததன்றோ எனும் குளறி நான் என்று கூத்தாட மாயையை விடுத்தவாறு கண்ணினோடு கம்பலை விலகுமாறு என் வேட்கை பிரபாகத்தை தடுத்தவாறு புகழால் சிறகிரி தாயுமானவ தயாவர மூர்த்தியை என்று அவர் கூறுவார். எனவே தன்னை கொடுத்த பின்னும்
தொடர்கின்ற சில தருணங்களை குறிப்பிட்டு அவைகளை நீக்க வேண்டி விண்ணப்பித்த பாடல். மலைகளுள் தலையானதாக இருக்கின்ற அந்த திருச்சிராப்பள்ளி திருத்தலத்தில் வீற்றிருந்து அருளுகின்ற அந்த தாயுமானவர் தன்னழி செல்வரே, மோனகுருவாய் தாங்கள் எழுந்தருளி வந்து உடன் உண்மையை உணர்த்தி எனக்கு நன்னறி கொடுத்த போது அடியேன் வினைகள் பற்றி எடுத்த இரவல் உடம்பு, இந்த உடம்பு கூட என்னுடையதல்ல. அதனால இரவல் உடம்பும் பொருளும் ஆவியும் ஆகிய மூன்றும் நின்பால் ஒப்புவிக்கப்பட்டதல்லவோ. எனவே உன்னை பெற்றவுடன் இது எனக்கு வேண்டாம்னு மத்தெல்லாம் அப்பவே சமர்ப்பணம் பண்ணியாச்சு. அவ்வாறு உனக்கென்று கொடுத்த பின்னும் இன்னும் விலகாமல் இருக்கும் அந்த நான் என்று உரிமை, அந்த முதன்மையும் கொண்டு குளறி கூத்தாடுமாறு மயக்கும் வகையிலான மாயையை கொடுத்த வண்ணமும் கட்டுக்கு அடங்காத கண்ணீரும் ஒடுங்காத நடுக்கமும் நீங்கி அடியேனின் வேட்க வெள்ளத்தினை தடுக்குமாறு நீவிர் திருவாய் மலர்ந்து அருள்வீராக என்று பெருமானிடத்திலே கேட்கிறார். எனவே உடல் பொருள் ஆவி மூன்றையும் அந்த தாய்மானவரிடத்தில் ஒப்புவித்த நிலை. உடல் பொருள் ஆழ்வி உதகத்தால் கொண்டு படர்வினை பற்றற பார்த்து கை வைத்து நொடியின் அடி வைத்து நுண்ணுணர்வாய் கடிய பிறப்பற காட்டி எனக்கு இதையெல்லாம் காட்டின நந்தியே என்பான். வந்து எனது உடல் பொருள் ஆவி மூன்றும் தன் கைவசம். எனவே அந்த அத்துவா மார்க்கம் நோக்கி ஐந்து புலன் பூத காரணமாய் அடுத்த குணம் அத்தனையும் அல்லை அல்லை இந்த உடல் அறியாமை நீ அல்ல யாதொன்று பற்றினது தனி இயல்பாய் நின்று பந்தமுறும் பழிங்கணைய சித்து நீ உன் பக்குவம் கண்டு அறிவிக்கும் பான்மையே யாம் என்றும் அவர் அருளி செய்த திருவாக்கு இதனோடு ஒப்பிட்டு உணரற்பாலதாம். எனவே காலை பொழுதெல்லாம் தன் அருகே இருந்த வண்ணங்களை தன்னுடையாக பிரதிபலித்த அந்த பளிங்கானது சூரியன் உச்சியில் ஏறிய நண்பகல் பொழுதில் அந்த வண்ணங்களை பிரதிபலித்தலை ஒழித்து அந்த சூரியன் ஒளி மாத்திரமே தன்கண் விளங்க கொண்டு பெரும் பிரகாசமாய் நின்றவாறு போல ஐந்து மலக்கொத்தின் வயப்பட்டு பெத்த திசையில் அவற்றின் சொரூபமாய் நின்ற இந்த ஆன்மாவானது முக்தி திசையில் அவற்றினின்று முழுவதும் கலந்து சிவசூரிய சன்னிதானத்திலே நின்று அந்த சிவசூரிய அறிவொளி பயமாக நிற்கும் என்பதை உணர வேண்டும். இனி அந்த அனாதி மலம் கட என்றது மேற்சொன்னவாறு ஆன்மா தானவனாய் நிற்பவே தன் வலிமடங்கி நின்ற அந்த நாம தான் அவனாய் நிற்கவே நாம சிவத்தோடு ஒன்றி நிற்கவே ஆணவ மலமானது அந்த ஆற்றல் கெட்டு பின் தலையடாமலே ஒளியும் என்று அறிவித்தது. ஆன்மா முக்தி அடைந்த பின் அதனை பாதித்த ஆணவ முதலிய மலங்கள் சூனியமாமோ என்று கேட்டான். அப்படி சொல்லுதல் சர்க்காரியவாதம் கொண்ட சைவ சித்தாந்தத்துக்கு இயலாமையும் எல்லா பொருளுக்கும் தாரகமாய் நின்ற இறைவனை ஆண்டு ஆணவ மலத்தினும்
அந்த ஆணவ மலத்துக்கும் அவன்தான் பற்றுக்கோள், கழகனாயிருப்பான் என்பது. எனவே அது இல்லாம போகல. இறைவன் தாரகமாக நின்று அது இந்த ஆன்மாட்ட காரியப்படாம நிக்கி, காரண ரூபமா நிக்கி. மற்ற அதனால் அவன் துடக்குருவானோ என்றான். அவன் துடக்குருவானும் அல்ல. ஏன்னா அவனுக்கு கீழே அது வியாபியமா நிற்கும். அதுக்கு நம்ம திருக்கழுட்டு பழையாறுல சொன்னது போல, உன்னுடைய உதரத்தே கிடந்த கீடம் உருவத்தை எல்லாம் உன்னுடையது என்று நீ உற்றனையோ, மண் உயிர்கள் அவ்வகையை தான் இங்கு அழிவதும் ஆவதும் செய்வகே நின்ற சிவன்பால் என்ற அந்த திருக்கழுட்டு பரியாறினாலே இது அறியப்படுகிறது. அதனால அவனுக்குள்ள வியாபியமா நிற்கிறது அவனிடத்து வியாபக பொருளிடத்துல வியாபிய பொருள் காரியப்பட மாட்டான் என்பது. அதுபோல ஆன்மா சிவத்தை சார்ந்து வியாபகமாயிட்டா அதுட்டையும் இது காரியப்படாது. அதைத்தான் நமக்கு அந்த சிவஞான சித்தியார்ல அதை சொல்லுவாரு. இந்த சிவஞான சித்தியார்ல 10வது நூற்பாவில, இந்திரியம் எனப்பற்றி நின்றே என்பசத்தை இசையாது என்னை தன்வசத்தை ஈர்ப்பது. அதனால இவற்றை தந்தவன் தன் ஆணைபடி நின்றடலால் என்றும் தான் உணர்ந்திட்டு இவற்றினோடு இணையுடையாண்டார்கள் வந்தனை செய்து இவற்றின் வழி அருளால் தான் வாட்டமின்றி நின்றிடமும் வரும் செயல்கள் உண்டேன் முந்தனுடைய செயல் என்று முடித்து ஒழுக வினைகள் மூலா அங்கு ஆளாகி மேலானன்றே என்று அந்த கருவிகளை அடக்குவதற்கு உபாயத்தை சத்துடன் என்று எப்படி அடங்கணுங்கிறத அங்க சொல்லுவார். எனவே இதைத்தான் இங்க அங்க சொல்லியிருக்கிறார். எனவே நாம வியாபகமாயிட்டா அது வியாபியப்பட்டு போகும். அப்போ நமக்கு வியாபகமாயிருக்கிற அந்த பெருமானை நாம பற்றினா இந்த மலங்கள் எல்லாம் நமக்கு வியாபியப்பட்டு காரியப்படாது நிற்கும் என்றது. இனி அந்த தத்துவாதீதம் வினாவு நீர் பாலாதல் வேதாந்த உண்மையில் என்றது தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதாய் தானதனாய் நிற்கும் நிலையை உணர்த்தியது. நீர் பாலோடு கூடியபடி அந்த பாலின் உருவாய் தன் உருவு சிறிதும் காட்டாமல் அந்த பாலோடு ஒற்றுமைப்பட்டு நிற்றார் போல உயிர் முதல்வன் அருளோடு ஒற்றுமைப்பட்டு தான் அதுவாய் நின்றபடி தனக்கென வேறு ஒரு உருவின்றி அருளே உரு அந்த அருளுருவே தன்னுருவாய் வயங்க தான் ஒரு பொருள் உண்டு என்பதும் அறியப்படாதவாறு நிற்கும் என்பது. எனவே அந்த சீவன் தன்னை பொதிந்த ஆணவ மர வரியை அடக்கி தன்னை தத்துவங்களின் வேறாக கண்டு சிவனே தானாய் நிற்றலே வேதாந்த முடிவாம் என்பது சிவானந்த அனுபவ சிரேஷ்ட குருமணியான திருமூலர் திருவாக்கான் இனிது பெற கிடக்கின்றது. உபடதங்களின் முடிவாய் வலியுறுத்தி உரைக்கப்பட்ட அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்ற தொடக்கத்து மகா வாக்கியங்களும் இதனையே வலியுறுத்துகின்றன என்னும் இதனை அது இதுவென்னும் அவனானே என்று அது நீயே ஆகின்றாய் என்று அதுவானேன் என்று தமை உணர்ந்தார் எல்லாம் இரண்டாக ஒன்றாக சொல்வரோ உற்று என்றும் அந்த திருக்கழுட்டுப்படியார் திருவாக்கினாலே இது இனிது விளங்க கிடக்கிறது. இப்படி மகா வாக்கியங்களால் சிவோகம்பாபனை உணர்த்திய உபநிடத முடிவையே வேதாந்தம் என்றும் மெய்ப்பொருள் அறிந்தார்
உரையா நிற்பர். இந்த மெய்ப்பொருள் அறியாத மாட்டாத பொய்ப்பொருளுடைய ஒரு சாரார் இந்த மகா வாக்கிய மெய்ப்பொருளை பிறளை வைத்து நான் அவனானேன் என்றவையானே. பிரம்மம் என்னும் நான் என்றும் இரண்டு பொருள் இல்லை. அந்த பிரம்மே நான். கற்பனாய் தோன்றும் இந்த உலகமும் மற்றவையும் எல்லாத சூனிய பொருள்களேயாம் என்று தாம் அறிந்தவாறையெல்லாம் போய் போலி வேதாந்தம் ஒன்று காட்டினார். இவர் கூறும் இந்த போலி வேதாந்தம் வேதாகம புராண இதிகாச சிஷ்டாசாரம் முழுவதும் முற்றும் விருத்தமாம் என்பதனை யாம் உணர்தல் அவசியம் என்று ஆயினும் ஒரு சிறிது நாம் அதை காணலாம். இந்த சுவேதாசுர உபனிஷத்துல அதுல வரக்கூடிய ஒரு சுலோகம், அந்த மந்திரத்தால் சுலோகத்தால் பரமான்மா ஜீவான்மா இரண்டின் இருப்பும் அந்த மந்திரத்தால அந்த இருவகை சைதன்ய இருப்போடு ஜீவான்மாக்கள் அனந்தமுளன என்பது அந்த மந்திரத்தால சத்துவ ராசத தாமச குண சொரூபமான மாயை என்று முளதென்பது வலியுறுத்தப்பட்டமை இன்னும் அந்த பிருகராணியர் உபனிஷத்துல உள்ள மந்திரமானது இங்கு முன் ஏதொரு பொருளும் இருந்ததில்லை, ஏது உண்மையே சுருக்கும் இயல்புடைய மிருத்யுவால் விழுங்கப்பட்டிருந்தது என்று சிருஷ்டி ஆரம்பத்திற்கு முன் ஆன்மா ஆணவ சையோகமுற்று கிடந்து அனாதி நிலையை இனிது விளக்கிற்று. இதில் எங்கு முன் ஏதொரு பொருளும் இல்லை என்றது அனாதியில் ஸ்தூல காரியமாக விளங்கும் இந்த பிரபஞ்சம் இருந்தது இல்லை என அறிவிப்பதாயிற்று. அப்போது ஆன்மாவின் வியாபக ஞானத்தை சுருக்கும் இயல்புடைய ஆணவம் அதனை விழுங்கி இருந்தது. ஆன்ம அறிவை இறங்கச் செய்யும், அதை இறக்கச் செய்யும் அல்லது விளங்க ஒட்டாது செய்யும் இயல்புடையதாதன் பற்றி அது ஆன்ம அறிவை கொள்வதல்ல, அது மறைப்பது. அது பற்றி அதை மிருத்யு என்ற பெயராலே சொல்லப்பட்டது. இன்னும் இவ்வாறு உபநிடங்களில் ஆண்டாண்டு இந்த உண்மைகளை இனிதி நிரவி விளக்கிய மந்திரங்களை எடுத்து காட்டருளின் இந்த உபன்யாசம் மிக விரியும் என்று அஞ்சு விடுக்கின்றான். ஆகையால் போலி வேதாந்திகள் சொல்லும் பொருளுக்கு பிரமாணம் உபநிடத்திலே பெறப்படாமையால் அவருடைய கொள்கை வேதாந்த பாகியம் என ஒழித்து நாம் மேலே செல்லுவோம். இப்போ இதுவரைக்கு அந்த வேதாந்தம்னா என்னங்கிறத விளக்கி இருக்கிறார். இதுதான் வேதாந்தம், இதுதான் உபனிஷத்துக்கள் சொல்லுவது ஆன்மா சிவமாவது. இனி சித்தாந்தமாவது என்னையோ என்று கேட்டால் அதனையும் மெய்ப்பொருள் குறவரான திருமூலர் அதையும் விளக்குறார். அதனை நாம வருகிற வகுப்பிலே தொடர்ந்து சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அந்தங்களையெல்லாம் கடந்தவர்தான்